வணக்கம் அனைவருக்கும். டிவி லண்டன் தமிழ் வானொலியில் firstaudio.net இப்பொழுது இணைந்து வர இருக்கின்றது விவாத அரங்கம். இந்த விவாத அரங்கம் 59 உங்கள் அனைவரையும் சந்திக்க போகிறோம். முதலில் பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம். அன்பு பெருகட்டும், ஆசை குறையட்டும், இன்பம் துளிர்க்கட்டும், இனிமை பெருகட்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று இந்த விவாத அரங்கம் 59 நாங்கள் சந்திக்கின்ற மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கையை அழகாக்குவது அன்பா புரிதலா. எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது. அந்த 2 பக்கங்கள் பல வேறு விதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எடுத்த தலைப்பு இந்த வாழ்க்கையை அழகாக்குவது, அதாவது மகிழ்ச்சியாக்குவது, அதே நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பத்தில நல்ல ஒரு குதூகலமாக இருப்பது. அதற்கு தேவையானது அன்பா புரிதலா. அன்பு என்ற அணிக்கு பேசுவதற்காக சிவமணி புவனேஸ்வரன், வெள்ளத்தாயி அவர்கள், சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள் வருகிறார்கள். அடுத்து புரிதலே என்ற அணிக்கு பேசுவதற்காக ராஜேந்திரன் அவர்கள், பத்மலோஜினி அவர்கள், திரிபுர சுந்தரி அவர்கள், இவர்கள் அனைவரையும் உண்மையிலேயே அன்போட அழைத்து கொண்டு எல்லோருக்கும் தெரிஞ்ச முகங்கள் தான். ஆனாலும் ஒரு வரியில் அவர்களை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். சிவமணி புவனேஸ்வரன் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற ஒரு பாவலர், மணி பாவலர், அதே நேரம் மரபு கவிதைகள் எழுதி கொண்டு வருபவர், ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வெள்ளத்தாயி அவர்கள் சிறந்த ஒரு ஆன்மீக பேச்சாளர், பல இடங்களிலே தனது பேச்சு திறமையினால் மெருகூட்டி கொண்டிருக்கின்றவர். அப்படியான ஒரு கவிஞரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வெள்ளத்தாயி. அடுத்து சிவசெல்ல மாரிமுத்து, எப்போதும் எங்கள் விவாத களத்தை, விவாத அரங்களை அலங்கரிக்கின்ற ஒரு அன்பு தம்பி. அவர் ஒரு கணித விஞ்ஞான தமிழ் ஆசிரியராக இருக்கின்றார். அதே நேரம் சிறந்த ஒரு பேச்சாளர். அடுத்து நாங்கள் புரிதலே என்ற அணிக்கு வரப்போகிறோம். ராஜேந்திரம் அவர்கள், அவரும் ஒரு சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். அதே நேரம் சிறந்த பேச்சாளர், கவிஞர் ராஜேந்திரம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். பத்மலோஜினி அவர்கள் பிரித்தானியாவின் ஒரு பிரெஞ்சு ஆசிரியராக இருக்கின்றார், சிறந்த ஒரு கவிஞர், இப்பொழுது பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கின்றார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். திரிபுர சுந்தரி அவர்கள் ஒரு இளமுனைவர், ஓய்வு பெற்ற ஆசிரியராக இப்பொழுது இருக்கின்றார். அதே நேரம் பல அரங்குகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கின்றார். இந்த அறுவரையும் அன்போடு அழைத்து கொண்டு நாங்கள் இன்றைய இந்த விவாத அரங்கம் 59 சந்திக்க போகிறோம். வாழ்க்கையை அழகாக்குவது அன்பா புரிதலா. ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. எப்பொழுதுமே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேணும், இன்பத்தோட துளிர்க்க வேணும். அதே நேரத்துல எங்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எப்போதுமே சொல்லிக் கொள்ளுவோம். அப்படியான இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்றது ஒரு கேள்விக்குறி. என்ன சண்டை வரும், சமாதானம் வரும், போராட்டம் வரும், எத்தனையோ சாதனைகள் சோதனைகளை தாங்கி நாங்கள் வாழ வேண்டிய நிலை வரும். அப்படி பார்க்க இந்த அன்பு என்றது இவ்வளவு தூரம் நல்லது. வள்ளுவரும் அன்றே சொல்லி வைத்தவர், அதாவது அன்பு கொண்டோ அடைக்கும் தாள் என்று ஒரு குறளை அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப இப்படி பார்த்தோம்னா அன்றும் இன்றும் என்றும் இந்த அன்பு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதுபோல புரிதலும் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. சரி, இனி நாங்கள் விவாதத்துக்குள்ள நல்ல பல கருத்துக்களையும் விழிப்புணர்வான கருத்துக்களையும் நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு முதலில் அன்புக்கு வருவோம். அதற்கு பிறகுதான் அந்த அன்பை புரிதலாக இருக்க போறோம். ஆகவே முதலில் நாங்கள் அன்பு அணியை எடுத்துக்கொள்ளுவோம். முதல் பேச்சாளராக சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் வருகிறார்கள். சிவமணி, வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அவர் தம் பாரியாருக்கும், விவாத அரங்கை சிறப்பாக தலைமையேற்று நடத்துகின்ற தமிழ்மணி நகுலாஸ்வநாதன் அவர்களுக்கும், என்னோடு விவாத அரங்கிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும், இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்குமே என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய அழகான தலைப்பாக இன்றைய வாழ்வை அழகாக்குவது அன்பா புரிதலா என்கின்ற தலைப்புகளிலே நான் அன்பே என்கின்ற உண்மையான அன்பான கருத்தை கூற வந்திருக்கின்றேன். உங்களுக்கு நடுவர் அவர்களே,
உம் வாழ்க்கையிலே அன்பில்லாமல் வாழ்க்கை என்ன அழகாகுமா என்ன? அது நீங்கள் அதான். அறிந்ததுதானே. ஆமா, நாம் அன்பாலே சாதிக்க முடியாதது என்று எதுவும் இருக்கின்றதா? இல்லையே. இந்த உலகிலே நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம், எங்கு பார்த்தாலும் நாடுகளில் என்ன, வீடுகளில் என்ன, உலகத்திலேயே இதே நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இதனை பார்க்கின்ற பொழுது இங்கெல்லாம் அடித்தளமாக அன்பு என்ற ஒன்று இல்லாமல் இருப்பதனால் தானே இந்த உலகம் அழகில்லாமல் இருக்கின்றது, இல்லையா? கற்பனை பண்ணி பாருங்கள். அமெரிக்க அதிபர் புட்டின், ரஷ்ய அதிபர் புட்டின், உக்ரைன் அதிபர் எலன்சி, அப்படி இஸ்ரேல் அதிபர், ஈரான் அதிபர் எல்லாருமே சேர்ந்து கட்டி கொஞ்சி குதூகலித்தார்கள் என்றால் எவ்வளவு அழகாக இருக்கும் அதை பார்க்கின்ற பொழுது. ஆமா, அன்பு என்ற ஒன்றால் தான் வாழ்க்கையை ஆள முடியும், உலகை ஆள வேண்டும். நடுவர்களே, ஒரு நாட்டிலே மக்கள் இறக்கின்றார்கள் என்றால் அந்த நாட்டு தலைவர் விம்மி விம்மி ஆள வேண்டும், இல்லையா? ஒரு வாழ்க்கையில மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தானே அன்பாக அன்பாக இருந்தால் தானே மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சியாக இருந்தால் தானே வாழ்வு அழகாகிறது. ஆகவே இந்த அன்பாக இருந்தால்தான் மனிதனுடைய நற்பண்புகள் வளரும். அதாவது நற்பண்புகள் என்றால் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் தானே. அதாவது பொறுமை, விட்டு கொடுப்பு, பணிவு, அடக்கம், மதிப்பு, கொடுத்தல், செய் நன்றி மறவாமை என்று, கொடை என்று எத்தனையோ இருக்கின்றது. அந்த அவ்வளவு நற்பண்புகளும் மனிதனிடம் வளர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு அடித்தளமாக அமைவது அன்பு தானே நடுவர்களே. ஆகவே ஒவ்வொரு குடும்பங்களிலுமே நாம் அன்பை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கின்ற பொழுது அது வீட்டிலே உள்ள உறவுகளிடம் பிள்ளைகள் காட்டுகின்ற அன்பு விரிவடைந்து உறவுகளிடம் சென்று, பின்னர் சுற்றத்தார் நண்பர்களிடம் சென்று, பின்னர் நாட்டு மக்களிடம் சென்று, அப்புறம் உலக மக்களிடம் சென்று விரிவடைந்து பரிணமிக்கும், இல்லையா? அப்போது அந்த நாடு வீடு அழகாக இருந்தால் நாடு அழகாக இருக்கு, நாடு அழகா இருந்தால் உலகே அழகாக இருக்கு. அந்த அழகான வாழ்க்கை நாம் எப்போது காணப்போகின்றோம்? இந்த அன்பு என்ற ஒரு அரிய ஆழமான உணர்வை நாம் கொடுக்காவிட்டால் ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் இப்படியான ஒரு அவலமான நிலையிலே தானே இருக்க வேண்டி வரும். நீங்கள் பாருங்கள், புரிதல் என்று கூறுகிறீர்களே, புரிதல் என்றால் நாங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு எந்த உத்தரவும் கொடுக்காமல் அப்படியே ரோபோட் மாதிரி கொண்டால் உணர்வு என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும், இல்லை? அந்த உணர்வு என்கின்ற, அதாவது வார்த்தைகளாலே அன்பை சொரிய வேண்டும், உடல் மொழிகளாலே அன்பை காட்ட வேண்டும். அப்போதுதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். ஒரு வீட்டிலே நடக்கின்ற ஒரு சாதகமான காரியமாக இருந்தால் என்ன, ஒரு பாதகமான காரியமாக இருந்தால் என்ன, உறவுகள் வந்து ஒன்றாக, நண்பர்கள் வந்து ஒன்றாக கூடும் பொழுதல்லவா நாம் மகிழ்வாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பு என்பது அடக்கி ஆள்வதல்ல நடுவர்களே, அன்பாலேதான் வாழ்வை ஆள வேண்டும். அன்பில்லார் இடத்து அருள் இருக்காது, அன்பில்லா வீட்டில் ஆனந்தம் இருக்காது. ஆனந்தம் என்கின்ற அழகிய சாளரத்தை திறக்கின்ற பொழுதுதான் இன்பம் என்கின்ற இனிய தென்றல் வந்து இல்லத்தை சேர்ந்து எம்மை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆகவே நாம் அன்பாக இருக்க வேண்டும், மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். அந்த மனித நேயத்தையும் பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டினால் தான் வாழ்வு என்றும் அழகாகும். இன்று பாருங்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாம் இன்றைய நிலையிலே எவ்வளவோ அன்புக்காக ஏங்குகிறார்கள். முதியவர்கள் இல்லங்களிலிருந்து என் பிள்ளை இன்று ஒரு தொலைபேசி எடுக்க மாட்டானா, என்னை வந்து சந்திக்க மாட்டார்களா என்று ஏங்குகிறார்கள். புதிய குழந்தைகள் எல்லாம் பராமரிப்பு இல்லங்களிலிருந்து எங்கள் தாய் தந்தையரை கண்டு அந்த பிள்ளைகள் அந்த முகத்தை கண்டவுடன் ஓடிப்போய் சென்று கட்டியணைத்து அது எவ்வளவு ஆவலாக இருக்கின்றார்கள். அப்ப அன்பை தேடுகின்ற உலகமாக இன்றைய உலகம் மாறிவிட்டது. தனித்திருக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் அன்பை தேடுகின்றன. இதனால் மன அழுத்தங்கள் எல்லாம் ஆட்கொண்டு துன்பப்படுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும். அது ஒவ்வொரு இல்லங்களிலுமே இருக்கின்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அன்போடு, அன்பு என்கின்ற வார்த்தையை புரிய வைக்கின்ற வகையிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். ஒரு அழகான உலகம் உருவாக வேண்டும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவில் ஐயான்னு சொல்வார். விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும். தன்னலம் இல்லாமல் பிற நிலத்தையும் உற்று நோக்க வேண்டும். போதுதானே அழகான வாழ்வு உருவாகின்றது. இத்தாழ்ந்த அன்பு என்ற வார்த்தைக்கு பாரதிதாசன் சொல்கிறார், அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடினே அல்லல் தீர்க்க மாட்டாயா. அது போல ஒவ்வொரு கவிஞர்களுமே
பாடல்கள் அன்பை வலியுறுத்துவதற்காக பாடியிருக்கிறார்கள். நாமக்கல் அவர்களை எடுத்துக்கொண்டால், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், சாந்தியென்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் சென்னரை மனிதருக்குள் தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே என்று அழகாக பாடியிருப்பார். இவ்வாறு எல்லாருமே அந்த அன்பைத்தானே எடுத்து கூறியிருக்கிறார்கள், பெரியோர்கள், கவிஞர்கள். ஆகவே நாம் அன்பாக இருப்பதன் மூலம்தான் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும், ஒரு அழகிய வாழ்வை உருவாக்க முடியும் என்ற உண்மையை உறுதியாக கூறி உங்களிடம் விடுபடுகிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றியாம். அன்புக்கு வலி சேர்த்த வார்த்தைகள் உண்மையிலேயே 1000 இருந்தது. 1000 வேண்டா 1000 தான் இல்ல, 1000 போல அந்த அவ்வளவுக்கு அந்த அன்பிற்கு வலு சேர்த்த ஒரு காரணியை பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள் சிவமணி. அதாவது அன்பு இல்லாமல் அழகு இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் இந்த அன்பு இல்லாததுனால்தான் இந்த போர் என்ற ஒன்று வருகிறது, பிரச்சனை என்ற ஒன்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதை அழகாக சொன்னார். ஏண்டா இந்த அன்புதான் உலகை ஆளும், அது வீட்டையாளும் நாட்டையாளும் வந்து உலகத்தை ஆளக்கூடிய நிலை இருக்கின்றது என்று அழகாக சொன்னீர்கள். ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நற்பண்புகள் உருவாக வேணுமென்றா அந்த நற்பண்புகள் எப்படி உருவாகும்? ஒரு அன்பினால் தானே உருவாகும். அந்த நற்பண்புகள் உருவாக அன்பான வார்த்தை பிரயோகங்கள் எங்களுக்குள்ள வேணும். ஆனால் இன்று எல்லோரும் அந்த வன்முறை சார்ந்த வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள். எந்த நேரமும் ஒரு போராட்டமாகவும் சண்டையாகவும் இருக்கும். ஆனால் அன்பாக பேசினால் அதுதான் ஒரு மெல்ல பாயிற ஒரு பயிருக்கு அந்த தண்ணி ஒரு வருடலை கொடுக்கிற மாதிரி அந்த அன்பு இருக்கும் என்பதை அழகாக சொன்னார். அன்பில்லாட்டில் அருள் இல்லை. இதனால் தான் அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிவத்தை பார்த்தால் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், அதுபோல அன்பு இருக்க வேண்டும் என்பதை, அந்த அன்பு இருக்கைக்குதான் ஆனந்தம் உருவாகும். இந்த அன்புக்காக ஏங்குற முதியோர்கள், குழந்தைகள், பாலர்கள் இவையெல்லாம் பார்க்கும்போது அந்த தனித்திருக்கிற காலங்களை நினைத்து பாருங்கள். அப்பொழுது ஒரு ஏக்கம் அந்த அன்பிற்காக வரும். அதனால அந்த அன்புதான் எப்போதும் தேவை என்பதை அழகாக சொன்னார். அதே நேரம் அந்த அன்பை பெற வேண்டும் என்றால் மன்னிக்கிற சுபாவம் எப்போதும் இருக்க வேண்டும். மன்னிக்கிறவன் தான் மாணிக்கம், அதாவது மன்னிக்க கூடியவன் தான் மாணிக்கம் போன்றவன் என்று சொல்லுவார்கள். அதனால் அவருடைய அன்பு இப்பொழுது வாரி இறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. நிச்சயம் எங்களுக்குள்ளேயும் ஒரு அழகான அன்பு உருவாகும் என்றால் அது நிச்சயம் அடுத்த சந்ததிகளுக்கும் அவை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வளம் மிக்க ஒரு ஊற்றாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, அருமையான ஒரு தொடக்கம் நன்றாக இருந்தது. அன்புக்கு வலு அதிகமாக இருக்கின்றது. அப்படி என்றால் பார்ப்போம். இனி அடுத்த பக்கத்தை பார்ப்போம். இப்பொழுது பத்மலோஜினி இருக்கின்றார், ராஜேந்திரம் பின்னால் இணைவர். இப்பொழுது பத்மலோஜினி அவர்களை அழைக்க போகிறோம். இப்ப சிவமணி அன்பு சொன்னார், பத்மலோஜினி புரிதல் சொல்ல போறார். அன்பா புரிதலா? எது ஆனந்தத்தை தருகிறது? எது வாழ்க்கையை அழகாக்குவது? சரி, வாருங்கள் பேசுவோம். வணக்கம் பத்மலோஜினி. ராஜேந்திரம் வந்துட்டார். ராஜேந்திரத்தை எடுக்கலாமா? ராஜேந்திரம் கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? உங்களோட அணி நீங்க கேட்டீங்களா சிவமணி பேசினத? இப்பதான் வரேக்கா. ஆமா, பத்மலோஜினியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பத்மலோஜினி நீங்க பேசுங்க. ஏன்னா ஒரு வாதம் என்றால் 2 பேருக்கும் எதிரும் புதிருமாக இருக்க வேண்டும். ஆகவே பத்மலோஜினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார் என்றபடியால் அடுத்த ஆளா நீங்க பேசுங்க. வணக்கம் பத்மலோஜினி. வணக்கம். வணக்கம் டீச்சர். வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அனைவருக்குமே வணக்கம். முதல் அன்பா பேசிய பேச்சாளர்களுக்கும், அதே மாதிரி புரிதல், வாழ்க்கையில புரிதல் என்று பேச வந்திருக்கிற அனைவருக்குமே வணக்கம் கூறிக்கொண்டு, நாங்களும் எல்லோரையுமே புரிந்தபடி, எப்படி இப்ப நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த பிள்ளைக்கு சொன்னது புரியல, இதுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் புரியாது என்றுதானே நாங்க சொல்லுவோம். எங்கேயாவது நான் அன்பா சொல்றேன் உனக்கு கேட்கலையா அப்படின்ற ஒரு வார்த்தை டக்குன்னு வராது. ஒருத்தருடைய ஒருவர் பேசும் பொழுது அவருடைய திடீர் வார்த்தையாக வர்றது, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு புரியலையா, அப்படித்தான் அந்த வார்த்தைகள் வரும். அதுக்கு பிறகுதான் அந்த அன்பு என்ற ஒன்று வர்ற. இந்த அன்பு என்று சொல்லி இப்ப நாங்கள் பாடலாம். ஆனா ஒரு மனிதருக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே அந்த இடத்துல அன்பு
அன்பு காதலாக மலரலாம். அப்ப அந்த அன்பு வாரத்துக்கு முதல்ல என்ன தேவை என்றா ஒருத்தரோட புரிதல் என்ற ஒன்றுதான் எங்களுக்கு தேவை. இப்ப இத எப்படி பார்க்கலாம்டா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஒரு புரிதல் எப்படி இன்றைய நியூஸ் பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட புரிதல் நான் தான் விட்டு கொடுக்கிறேன், நான் தான் செய்கிறேன் என்ற ஒரு 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 கேடு கெட்ட ஒரு விதத்தை பரப்புரை செய்கிறார். பாக்குறவன் எல்லாருக்கும் புரியுது, நியூஸ் பாக்குற எல்லாருக்கும் புரியுது யாருல பிழை யாருல சரி என்றது புரியுது. ஆனால் அவர் என்ன பரப்புரை செய்கிறார், மக்களை ஒரு முட்டாளாக்கி ஒரு பரப்புரை செய்கிறார். அப்ப இதுல என்ன புரிதல்? அப்ப புரிதல்லாம் நீங்க முக்கியமே தவிர இங்க அன்பு என்ற ஒன்று வரவே இல்லை. புரிதல் என்ற ஒன்றுதான் இங்க இருக்குது, ஏற்படுகிறது. ஒரு நாடுகளுக்குடைய ஒரு பரஸ்பர உறவுன்னு சொல்வார்கள், ஒரு புரிந்து கொண்ட ஒரு கையொப்பம் போடுறதா இருக்கட்டும், அது ஒரு அன்பு ரீதியாக அந்த கையொப்பம் போடுறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. கட்டாயமாக ஒரு புரிதல் என்ற ஒன்றுலதான் அங்க அது போடப்படுது. மக்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அதிபர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு புரிதல். சரி, இப்ப நாங்க இந்த புரிதல் அப்படின்றத நான் ஒரு கொஞ்சம் விடயங்களோட அதை பார்க்கலாம்னு பாக்குறேன். எப்படி பார்க்கலாம்டா, முதல் அறிவு புரிதல். இந்த அறிவு புரிதல் என்றது கட்டாயம் எங்களோட அறிவால நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்றோம். இப்ப உதாரணத்துக்கு ஈரான்ல பிள்ளையா, இஸ்ரேல்ல பிள்ளையா, அல்லது அமெரிக்காவில பிள்ளையா என்றதை புரிந்து கொள்றோம். ஒரு பிள்ளை குழப்படி செய்யும் பொழுது எந்த பிள்ளை அந்த பிரச்சனையை முதல் கொண்டு வந்தது என்றதை நாங்கள் அறிவு பூர்வமாகத்தான் முதல் புரிந்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு வேணுமென்றா நீங்க அன்பால ஏதாவது செய்து கொள்ளுங்க, அது முடிந்தால். அடுத்தது உணர்ச்சி புரிதல். இப்ப ஒருத்தர் கோபமா இருக்கேக்குள்ள நீங்க எப்படி போய் அவர்கிட்ட அன்பா கதைக்க முடியுமா? அவங்களால கடைசி வரையும் இல்ல. அவருடைய அந்த கோபத்துக்கு ஏற்ற மாதிரிதான் நாங்கள் புரிந்து கொண்டு அவரை கதைக்க முடியும். அப்ப ஒரு உணர்ச்சியான ஒரு புரிதல் எங்களுக்கு தேவை. மற்றது இப்ப நீங்களே இப்ப ஒரு நடுவரா இது பண்ணிக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும். ஓகே, இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் இந்த எதிர்க்க பேசும் பொழுது, அப்ப உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது ஒரு மேடை பேச்சுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு அனுபவ புரிதல் இல்லையா? ஏனென்றா இப்ப சிலர் நான் எதிர்த்து கதைச்ச உடனே சிலர் யோசிக்கணும் தங்களை நாங்கள் எதிர்த்து கதைக்கிறோம். கிடையாது. நீங்க சொன்ன அந்த ஒரு இந்த வாழ்க்கை என்ற அந்த போராட்டத்துக்கு என்று வரைக்க நாங்கள் அதை முறியடித்து பேசுதல் என்றதுதான். அப்ப ஒரு அனுபவ பேச்சு, ஒரு புரிதல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது சமூகம் எங்களை எப்படி புரிந்து கொள்ளுது, இதான் இப்ப நான் சொன்னது. இப்ப நான் ஒருத்தரை உடனே பேசிட்டேன்டா, அவ இப்படி பேசிட்டாவாம், அதை கொஞ்சம் திங்க் பண்றது இல்ல. அது ஒரு பட்டிமன்றத்துல பேசப்பட்ட ஒரு விடயம் அப்படி என்று ஏன் திங்க் பண்ணாமல் உடனே அந்த நபர் மேலேயே ஒரு பிள்ளைய போடுறது, இதுதான் அந்த சமூகத்துல இல்லாத புரிதல். அப்ப இங்க அன்போ இதோ வராது, இங்க புரிதல் என்றது குறைவாக இருக்குது. அடுத்தது எங்களோட ஆன்மீகம். நாங்கள் ஆன்மீகம் என்ற ஒரு புரிதல் நல்லா இல்லை என்று சொன்னா வாள் எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டுதான் போவோம். இன்றைக்கு எல்லோருக்குமே ரமலான் வாழ்த்துக்கள். என்ன இன்றைக்கு ரமலான் நடந்து கொண்டு இருக்குது. நம்முடைய எம்மதமும் சம்மதம். இன்றைக்கு இதுதான் இந்த புரிதல் என்றதுல நான் பார்க்கக்கூடிய புரிதலாக இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நீங்க ஒரு விவாகரத்து நடக்குது, நீங்களே பார்த்திருப்பீங்க. அநேகமா விவாகரத்து கூடிக்கொண்டு போகுது, குறைந்தபாடு இல்ல. அந்த விவாகரத்துகள் ஏன் ஏற்படுதுன்னா அங்க அன்பு இல்லை என்று ஏற்படுதா? கடைசி வரையும் இல்ல, புரிதல் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிரஷ் பண்றதால, ஈகோ கிரஷ் ஆகுறதால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது இல்ல, புரிதல் இல்ல, அவ்வளவுதான். அதனாலதான் விவாகரத்தாது. இப்ப கொஞ்சத்துக்கு முதல் பேசினார்கள் அந்த அம்மா போய் கட்டி பிடிக்கிறது, இவ்வளவு அன்பா வைத்திருக்கிறார்கள் என்று. உண்மைதான், ஒரு அம்மாவுக்குரிய அன்பு. ஆனா அந்த பிள்ளை அந்த அம்மாவையோ அல்லது அந்த அம்மம்மாவையோ அந்த வீட்டுல இருக்கிற உறவுகள் மேல அந்த பிள்ளைக்கு சரியான புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதாலதான் இன்றைக்கு பலர் வயோதிப மடங்களை தேடி போகிறார்கள், தாங்களாகி போகிறார்கள். இங்க பிள்ளைகள் கூட சொல்ல தேவையில்லை, தாங்களா போகிறார்கள். இந்த பிள்ளைக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாது, எந்த பிள்ளைக்கு நான் கஷ்டம் வேண்டாம், அவையோட சம்பளம் அவைக்கே காணாது, நானும் வேற இதுல இருக்கவா, அது நான் போய் இப்படி பார்த்துக் கொள்றேன். அப்ப அந்த புரிதல் அந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு புரிதலால சிலர் செய்கிறார்கள், சிலர் அந்த புரிதல் இல்லாதால பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றதும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யற ஆக்களை பாருங்க, அவைக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க எத்தனை வீடியோக்கள் இப்ப பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை ரன் பண்ணி இப்ப கிட்டல நடந்தது,
ஒரு பிள்ளை நல்லா ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட ஷூ கலண்டு கீழே விழுந்துரும். அந்த ஃபர்ஸ்டா வந்த பிள்ளை ஷூ கலண்டதால கீழே விழுந்துருவேன். செகண்டா வந்த பிள்ளை முன்னுக்கு வந்துட்ட, ஆனா அந்த ரிபனு கிட்ட போயிட்டு அந்த பிள்ளை திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகி அதாவது அந்த வீடியோ பாக்குற அத்தனை பேருக்குமே நிச்சயம் ஒரு கண் கலங்கும். ஏன்னா அது அப்படியான ஒரு உணர்வாக எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஷூட்டிங் எல்லாம் கிடையாது, நிஜமா நடந்த ஒரு விடயம். அந்த பிள்ளை அந்த பையனை போய் திருப்பி கூட்டி வேற மூன்றாவதா வந்த பிள்ளை, நாலாவதா வந்த பிள்ளை எல்லோருமே உண்மையானாங்க. அப்ப இதுல நீங்க எந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்க? அப்ப அந்த பிள்ளை அங்க ஐயோ என்ற அந்த ஒரு புரிதல் இருந்தபடியால தான் அந்த பிள்ளை போய் அந்த தோளில அத கொடுத்து கூட்டிட்டு வருது. அப்ப ஒரு புரிதல் என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு சரியாக இருக்கும் பட்சத்துல தான் அங்க அடுத்த ஸ்டெப்புகளுக்கு போலாம். அதே மாதிரி இப்ப நீங்க பார்க்கலாம், இன்றைய பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நிறைய பேர், நான் அந்த கொஞ்சம் பழகினதை வச்சு சொல்றேன், ஒரு 20, 25 அப்படி வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள், அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம், அவையல் ரெண்டும் கெட்டான ஒரு நிலையில நிக்கிறார்கள். 25 வயசு கொஞ்சம் கீழே இருக்கிற பிள்ளைகள், அவர்களை பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கிறார்கள். ஓகே, இப்ப எனக்கு ரத்தம் வந்தா ஓகே மெட்டவைக்கும் அதே மாதிரி ஒரு ரத்தம் தான் வருகுது என்றது, அது தக்காளி சட்னி இல்ல அப்படி என்றதை இன்றைய டிஜிட்டல் வேர்ல்டுல வாழ்ற இளைஞர்கள், யுவதிகள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அந்த ஒரு நல்ல ஒரு அந்த ஏஐயோட அவர்கள் வாழ்றதாலேயோ என்னமோ தெரியல, அவர்களுக்குள்ள அந்த உணர்வு அவர்களுக்குள்ள இருக்குது. மற்றது எங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழல்லையும் அந்த இன்றைய இளைஞர்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. ஆனா இதையே கொஞ்சம் வயது மூத்தவர்களா இருந்தால் அவர்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லை அப்படி என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த புரிதல் என்ற அந்த உணர்வு ரொம்ப என்னடா உண்டு, அவர்களுடைய வயோதிபமாக இருக்கலாம் அல்லது தலைமுறை இடைவெளியாக இருக்கலாம். அந்த புரிதல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனா இன்றைய குழந்தைகளுக்குள்ள சில பிள்ளைகளுக்குள்ள இப்ப நாங்க ஒர்க் பண்ணிக்குள்ள கூட அவர்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குள்ள புரிந்து கொள்கிறார்கள், நிறையவே புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இப்ப சில கேள்விக்கு பதில் தெரியாது வைங்க, செகண்டரியில நடந்த உண்மை சம்பவம், ஒரு மேத்ஸ்ல ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, அப்ப அதை ChatGPT கேட்கணும், ChatGPT வேற பதில் தருது, ஆசிரியர் வேற பதில், ஜிமினில போய் கேட்க இன்னொரு பதில் வருது. அப்ப இது ஒரு கன்ஃபியூசிங். ஆனா அந்த வகுப்பு மாணவர்கள், அதாவது அந்த 10 மாணவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அதுக்காக அந்த ஆசிரியரை குறைவாகவோ, அவர் PhD முடிச்ச ஆசிரியர், அவரை ஒரு குறைவாகவோ அல்லது வேற ஆசிரியர்களை குறைவாகவோ அந்த மாணவர்கள் எடை போடவில்லை. அவர்கள் அதை பேலன்ஸ் பண்றார்கள். அந்த புரிந்துணர்வு அவர்களுக்குள்ள இருக்கு. மற்றது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்கு எல்லாருக்குள்ளையும். எப்படி என்று சொன்னா, நான் யார், நானே நீங்க இருக்கிறேன், நானே ஸ்கூலுக்கு போறேன். அன்னைக்கு என்னட்ட ஒரு பிள்ளை, பிரெஞ்சு படிக்கிற ஒரு பிள்ளை, சரி ஒரு வசனம் ஒன்று கொடுத்தேன் எழுத சொல்ல, அப்ப அந்த பிள்ளை கல்வி என்னும் சேவை, அதுல சேவை என்ற ஒரு சொல்லுக்கு கொடுத்தேன், அதை வச்சு ஒரு வசனம் எழுதணும். அப்ப உடனே அந்த பிள்ளை எழுதுற, எனது பாடசாலை எனக்கு கல்வி சேவையை படிப்பு சேவையை வழங்குகிறது. அப்ப அவர்களுக்குள்ள அந்த புரிதல் இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு அந்த கல்வி சேவை என்ற ஒன்று எனக்கு கிடைக்குது என்றது. அப்ப அவங்க தங்களை தாங்களே புரிந்து கொள்கிறார்கள். அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். அதனால நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக பிறந்தேன் என்ற ஒரு புரிதல் ஒருத்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்ற ஒரு அழகான ஒரு பாடம், அழகான ஒரு வாழ்வியலுக்குள்ள அவர்களாக போக முடியும் என்றதை உறுதியாக கூறி இச்சந்தர்ப்பத்தை தந்த நகுலா டீச்சர் உங்களுக்கும் அத்தனை பேச்சாளர்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அது பாடம் எப்படி எடுக்கிறது, ஒரு ஆசிரியர் அப்படியே பாடம் எடுத்த போல எனக்கு உங்களோட பேச்சு அமைஞ்சிருந்தது. இடையில நானே புக முடியாத அளவுக்கு உங்களோட பேச்சு ஆழமாக இருந்தது. ஆமா, என்னதான் சொன்னாலும் அன்பு இருந்தாலும் ஒரு புரிதல் இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த புரிதல் நிறைய வரும். அது அறிவுக்கு புரிதல் வரும், தேடலுக்கு புரிதல் வரும், அனுபவ புரிதல் வரும், ஒருவர் புரிதல் வரும். இப்படியே இந்த புரிதல் என்ற சொல்லுல
நாங்கள் பார்த்தோம்னா அந்த நிறைய பகுதிகள் எங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு இடம் பொருள் ஏவல்கள்ல எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். நீங்க சொன்னீங்க ஒரு அறிவு புரிதல். இப்ப நான் அறிவுபூர்வமாக ஒரு விடயத்தை சொன்னால் என்ன தர்க்க ரீதியாக பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது நான் சொல்லிட்டேன், எனக்கு 2 பிள்ளைகள் சொன்னவை, அல்லது இன்னொரு படிச்சு நான் அறிஞ்சு கொண்டேன், அல்லது இப்படி ஒரு புலவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அப்ப நாங்க அதை எப்படி பார்க்கிறோம்டா அதை நான் அறிஞ்சதை இப்ப நீங்க அறிஞ்சதை எனக்கு சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இன்னும் தேடி நாங்க பார்க்கணும் அது சரியா பிள்ளையாண்டு. ஆனால் அது புரிதல் இல்லாவிட்டால் அது ஒரு என்னன்னு சொல்ற ஒரு சண்டை ஒரு சச்சரவுகளை உருவாக்கிவிடும். அப்படியே அந்த புரிதல் என்றது இவ்வளவு முக்கியம். அது வார்த்தையில் இருக்க வேண்டும், நீங்க சொன்ன மாதிரி அறிவில இருக்க வேண்டும், அதே நேரம் அனுபவத்திலும் புரிதல் வேணும். அனுபவத்தில புரிதல் இல்லாட்டி என்ன பிரயோசனம்? நாங்க இவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்றதுல ஒரு இது இல்லாமல் போடும். இன்னொரு விடயம் இருக்கு, கோபத்தில இவருக்கும் என்னவும் புரியாது, நீங்க சொன்னாலும் புரியாது. உங்களோட பிள்ளை கோபத்தில நிக்க நீங்க என்ன விடயத்தை சொல்லுங்கோ செவிடங்காதுன ஊதுல சங்கு மாதிரி இருக்கும். ஆகவே ஒரு குழந்தை அமைதியாக இருக்கும் போது புரியக்கூடிய நேரத்தில் புரிகிற விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளை அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவிக்கு இடையிலும் ஒரு புரிதல் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி வாழ்க்கையே எல்லாம் ஓடிவிடும் என்பதை அழகாக சொன்னீர்கள். ஆன்மீக புரிதல் நான் சொல்லுறேன், நீங்கள் இறைபக்தியோட வாழுங்கோ, உங்களோட மனதில ஆழமான ஒரு அமைதி பிறக்கும் என்றால் அது எப்படி நீங்க சொன்னது சரியா? அது அப்படி அமைதி பிறக்காது என்று விதண்டாவாதம் பண்றதுல ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை செய்து பார்க்கும்போது அது ஆழ அமைதியாக இருக்குதாண்டு ஒரு தெய்வத்தின் மண் ஒரு விளக்கை ஏற்றி நாங்கள் வணங்கும் போது பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு எண்ணத்தை நாங்கள் அங்க வளர்த்து கொள்ளுவோம். ஆதலால் அந்த ஆன்மீக புரிதல் கூட சிறப்பான ஒன்றாகவே சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்தது இன்றைக்கு நாங்கள் குடும்பத்துல வரோம், உலகத்துல வருவோம். அது உலக சண்டைகள், இந்த வளகுடா யுத்தம் எடுத்தோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. யார் யார் என்ன சொல்லினோம் எந்த பக்கம் எங்களுக்கு சரியான இருக்குண்டு எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு புரிதல்ல போடுவோம். ஆனால் குடும்பத்துல உள்ள விவாகரத்து என்ற பிரிதல் வருகுதல்ல, அது பிரிதல் வருகுது அங்க புரிதல் இல்லாத சந்தர்ப்பத்தால்தான் வருகிறது. ஆகவேதான் நாங்கள் புரியணும். நீங்க அந்த ஸ்போர்ட்ஸை சொன்னீங்க, உண்மையிலேயே சில நேரங்கள்ல அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுகளை ஒரு சர்வதேச ரீதியான போட்டிகள்ல பார்க்க இவ்வளவு மனித நேயத்தோடு அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் ஒரு மனிதநேய பண்பை நாங்கள் பார்க்கிறோம் பல இடங்கள்ல. அதை உதாரணமாக சொன்னீர்கள். புரிதல் இல்லாத வாழ்க்கை பிரிவுக்கு தான் இட்டு செல்லும் என்று சொல்லிக்கொண்டு மிக சிறப்பு பத்மலோஜனி, அருமையாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் புரிதல் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில கொண்டு செல்லுமா, வாழ்க்கையை ஓட்ட அதாவது வாழ்க்கையை அழகாக்குமா அல்லது வாழ்க்கையை கொண்டு செல்லலாமா என்ற கேள்வி இருக்குது. அப்ப அன்பும் இருக்கத்தானே வேண்டும். அந்த அன்புக்கு உண்டோ அடைக்கின்றால் என்ற மாதிரி. சரி, அன்பு பக்கம் நாங்க வருவோம். வெள்ளத்தாயி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் வெள்ளத்தாயி. வெள்ளத்தாயி நீங்கள் ஒரு ஒன் செய்யுங்கள். உங்களோட ஒலிவாங்கிய ஒன்று செய்யுங்களா இப்பொழுது இல்லையே? சரி, இனி பேசுங்க. மாண்புமிகு நடுவர், வணக்கம். வணக்கம் அக்கா, வணக்கம். மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் அன்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் என்னுடைய அன்பு நண்பர்களுக்கும், எதிரணியில் புரிதல் என பேச வந்திருக்கும் அன்பான உறவுகளுக்கும் மற்றும் அன்பு நிறைந்த பார்வையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச வந்திருக்க தலைப்பு அன்பு. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் என்ற வள்ளுவனின் கூற்றுக்கு இணங்க அன்புக்கு தாளே கிடையாது, அடைப்புங்கிறது, அதாவது தடைங்கிறதே கிடையாது அன்பு காட்டுறதுக்கு. நம்ம வீட்டுல இருந்து நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, நம்ம குழந்தைங்க, நம்ம கூட பழகிற நண்பர்கள், அப்புறம் அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஒன்றி போற நம்மளோட தாய்மொழியில இருந்து நம்ம ஊர் மக்கள், நாட்டு மக்கள், நாடு இப்படி எல்லா இடங்கள்லயும் நம்மளால அன்பு காட்ட முடியும். அது தடையில்லாம வழங்கணும். அந்த அன்புக்கு அடைக்குந்தாலே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட இந்த கூற்று. அன்பு அப்படிங்கிறது வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குறது. எப்படின்னா, நம்ம அன்பை கொடுத்தோம்னா பல மடங்கு நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையா நான் பாக்குறேன். நம்ம வாழ்க்கையில பணம் இல்லை அப்படின்னா கூட நம்மளால வாழ்ந்துட முடியும். ஆனா அன்பு காட்டுறதுக்கு ஒரு இதயம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அந்த நொடி ரொம்ப கொடுமையான நாளாதான் அந்த நாள் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை அழகாக்குறது புரிதல் அப்படின்னு ஒண்ணு பேசினாங்க. அந்த புரிதல் ஒருத்தங்க மேல நமக்கு வரணும் அப்படின்னாலே
அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த புரிதல் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு அன்பு வச்சுட்டாதான் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற நமக்கு ஒரு ஆசை வரும் அப்படின்னு. அப்புறம் வாழ்க்கை அப்படின்னாலே உறவுகள் தான் நமக்கு அடித்தளம். அந்த உறவுகள் நம்ம கிட்ட வந்து எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு அந்யோன்யமா இருக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிற அன்பை அவங்களுக்கு கொடுக்கணும். அன்பு கொடுக்கும்போது அவங்களும் நம்ம மேல அன்பு காட்டும் போது அந்த உறவுகள் வந்து பலப்படுறதுக்கு அன்பு வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படுது. முதல்ல அம்மா வந்து குழந்தைய பெத்தெடுக்கும் போது இந்த பையன் எப்படி வருவான், இந்த பொண்ணு எப்படி வருங்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம அப்படியே அன்பை தான் நம்ம முதல்ல வழங்குவோம். அந்த புரிதல் வந்து அந்த இடத்துல தேவையே இல்லை. அம்மா பிள்ளைங்களுக்கு இடையில அந்த அன்பு தான் முக்கியமானது. நம்ம அன்பை கொடுக்கறது அம்மாவுக்கு மிஞ்சினது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அன்பு இல்லாத ஒரு புரிதல் வந்து கணக்கு போடுற மாதிரி. அதே இது அன்போட சேர்ந்து இப்ப நீங்க வந்து விவாகரத்து பத்தி இவ்வளவு நேரம் பேசுனீங்க. விவாகரத்து வந்து ஏன் வருது அப்படின்னா, அன்பு இருந்தா நம்ம அந்த கணவரையோ மனைவியோ நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு வரும். அந்த வாழ்க்கையில அவங்களோட நம்ம பயணிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கு அடித்தளமா அமைகிறது அன்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்போட சேர புரிதல் வந்து அந்த வாழ்க்கையை கவிதை மாதிரி ஒரு அழகா கொண்டு போகும் அப்படிங்கிறது நடுவர் அவர்களே, நான் அப்படிதான் நம்புறேன். அந்த நம்ம வாழ்க்கை இனிமையா இருக்கு அப்படின்னா அதுக்கு அன்பை நம்ம போட வேண்டியது இருக்கு. அதுதான் உரம்னு நினைக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையிலயும் சரி, பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அன்பு காட்டும் போது அவங்க மத்தவங்க கிட்ட அந்த அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதை பரப்புவாங்க. அந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கான தன்மை எங்க இருந்து வருதுன்னா, நம்ம தாய் தாப்பன் பிள்ளைங்க கிட்ட காட்டுற அன்பான வார்த்தைகளும் அன்பும் தான் மத்தவங்க கிட்ட அவங்க அன்பு காட்டுறதுக்கு அடித்தளமா அமையுது அப்படின்னு நான் நம்புறேன். அன்பு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அன்பு இருந்ததுன்னா அந்த கஷ்டம் ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த வீட்டுல அன்பு இருக்கும்போது சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்கும். அதே பணக்காரங்க வீட்டுல வந்து செல்வம் கொழிச்சு இருக்கும், ஆனா ஒவ்வொரு திசைக்கு ஒருத்தங்களா இருப்பாங்க. நல்ல பேசிக்க கூட மாட்டாங்க, முகம் பார்த்து பேசிக்க மாட்டாங்க, அன்பை பரிமாறிக்க மாட்டாங்க. பணம் கொட்டி கிடந்தாலும் அங்க வந்து சந்தோஷத்துக்கு இடமே இல்லாம இருக்கும். பணம் இல்லாத வாழ்க்கை கூட நமக்கு கஷ்டமா தெரியும், ஆனா அன்பு வந்து மன்னிக்க கற்றுக் கொடுக்கும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நம்ம கணவரோ மனைவியோ இல்லைன்னா நம்ம உறவுகளோ நம்ம நின்னாலும் அந்த அன்பு அவங்க மேல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தவறுனாலும் மன்னிக்கிற மனசு வந்து நமக்கு வந்துடும். அந்த அன்பு வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு கொடுத்துரும். அதை அன்பு வந்து இதயத்துல இருந்து வர்றது. அது இன்னொரு அன்பான இதயத்தை பார்க்கும்போது உண்மையிலே அதுக்கு ஈடு இணையான சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா. ஒரு நண்பன் நம்ம நீண்ட காலமா நம்ம கிட்ட நட்போட இருப்பாங்க. அவங்க சில தவறுகள் பண்ணும்போது சரிடா பரவாயில்லடா இவ்வளவுதானே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் எங்க இருந்து வரும்னா அந்த அன்பான இதயத்திட்ட இருந்து தான் வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு கணவன் மனைவியோ இல்ல மற்ற உறவுகளோ பிள்ளைங்களோ நம்ம அன்பா மோட்டிவேஷன் பண்ணும்போது, இப்போ என் வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி தான் இருக்காங்க, என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட கணவர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அன்பு தான் முக்கியமா தேவைப்படுது. அன்பு வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை வந்து நம்மளை இன்னும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிகாட்டியா இருக்கும்போது அதுக்கு அடித்தளமா அமைகிறது அன்பு அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு வேலையில நம்ம ஒரு வெற்றி பெறணும். இப்போ ஒரு வீட்டுக்காரங்க வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன், வீட்டுல வந்து ஒய்ஃப் வந்து எப்பவுமே அன்பு இல்லாம புரிதல் இல்லாம சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஆபீஸ்ல போய் கூட நல்ல வேலையை பார்க்கவே முடியாது. அவங்க கவனம் சதுரிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆபீஸ்லயோ எந்த இடத்துலயுமே ஒரு வேலையை நல்லபடியா செஞ்சு அந்த வேலையில அவங்க வெற்றிகரமா வரணும்னா அதுக்கு வீட்லயும் நிம்மதியா அமைதி சந்தோஷம் இருக்கணும். அதுக்கு வந்து அன்பு இருந்தா மட்டும்தான் ஒருத்தங்க வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு அடிப்படை அமைகிறது அன்பு அப்படிங்கிற. அப்பா அம்மா பிள்ளைங்களுக்காக எவ்வளவோ தியாகங்களை பண்றாங்க. சில அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்மியில போய் இருக்கிறாங்க ஃபேமிலியை விட்டுட்டு. எதுக்காக அவங்க அவ்வளவு தூரம் உழைக்கிறாங்க? ஆர்மியில எல்லாம் எவ்வளவோ பேரை பாக்குறோம் ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க அன்புக்காக ஏங்கி போய் இருக்காங்க. ஆனா அந்த நாட்டு மேல இருக்கிற அன்பால அவங்க ஃபேமிலி மேல இருக்கிற அன்பை விட்டுட்டு நாட்டு மேல இருக்கிற அன்பால அவங்க அந்த இடத்துல இருந்து நமக்காக உழைக்கிறாங்க. அங்க அந்த அன்பு பத்தி அவங்க கிட்ட கேட்டாதான் அதோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும். பண்டைய காலங்கள்ல வயசானவங்களை பத்தி நம்ம பேசும்போது வீட்டுக்காரரை போருக்கு அனுப்புவாங்க, அப்புறம் அவரு இறந்த பிறகு மகனை அனுப்புவாங்க, அப்புறம் பேரனை கூட அனுப்புவாங்க. இதெல்லாம் ஏன்னா அந்த நாட்டு மேல வச்ச ஒரு பற்று. அந்த பற்று வந்து அந்த அன்பு காரணம் இல்லாம அவங்க வந்து அந்த காலங்கள்ல அப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க முடியாது. பெண்கள் தான் அன்புக்கு அடிப்படை. பெண்கள் வீட்டுல உள்ள பெண்கள் அன்புக்கு சாதகமான ஒரு மனதோட இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே வெற்றி அடையும், வாழ்க்கையில வந்து என்னைக்குமே தோல்வி அடையாது அப்படிங்கிறது
என்னோட அனுபவ கருத்து. அன்புங்கிறது வந்து ஒரு குடும்பத்தை உயர்த்துற மாதிரி அவங்க உறவுகளும் பலமா இருப்பாங்க. அப்ப அந்த அவங்க வந்து வீட்டுல அன்பா இருக்கும்போது வெளியே வந்து உறவுகள்கிட்டயோ இல்லைன்னா நண்பர்கள்ட்டையோ பக்கத்துலயோ யார்கிட்ட பேசினாலும் அந்த அன்போட பேசும்போது இந்த உறவு இன்னும் பலப்படும். அதனால அந்த ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி அது வந்து வீட்டுல இருந்துதான் அந்த அன்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, வீட்டுல இருந்து அந்த அன்பு ஆரம்பிக்கும் போது அது நாடு, இப்ப போர்லாம் சொல்றாங்க, ஒவ்வொருத்தங்க மனசுலயும் போட்டி, பொறாமைகள், நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமே அந்த அன்புங்கிற ஒரு இல்லாம தான் காரணம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது எங்க இருந்து வரணும் அப்படின்னா அது வீட்டுல இருந்து கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நம்ம வளர்க்கும் போது அன்பு கொடுத்து அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையும் அழகா இருக்கு அப்படிங்கிறது இது. அப்புறம் வந்து 1000 பேரை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆனா 1000 பேருக்கு அன்பு கொடுத்து அவங்கள கரை சேர்த்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அன்னை தெரசா அப்படிங்கிறவங்க கொல்கத்தால அந்த வீதியில கிடந்தவங்கள யாரு நீ யாரு உன்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்லாம் புரிஞ்சு எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணல. அவங்களுக்கு வந்து அவங்க பெரும் நோயால அவதிப்படும் போது அவங்க கையை கொடுத்து அவங்களுக்கு அன்பு காமிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும் போது அந்த நோயாளிகளோட இறுதி வாழ்க்கை கூட ரொம்ப அழகா இருந்ததுன்னா அது அவர் காட்டின அந்த அன்பால தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அவங்க அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குறாங்க அப்படின்னாலே அந்த அமைதி எங்க அப்படின்னா அவங்க காட்டின அன்புல தான். அப்போ ஒரு வீட்டுல வந்து அன்பு வெளிப்படும் போது அந்த வீடே அமைதியா இருக்கும் அப்படிங்கிறத அப்பவே அவங்க அது காமிச்சிருக்காங்க. அமைதினா என்ன? அன்பு நிறைஞ்ச இடத்துல அமைதி நிறைஞ்சு இருக்கும். அங்க வந்து போட்டி, பொறாமை, கோபதாபங்கள் எல்லாமே இருக்க வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிற மனசு வந்துடும். அதனால அங்க வந்து போட்டி பொறாமைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் வந்து புரிதல் அப்படிங்கிறது புத்தகத்துல கூட கிடைக்கும், ஆனா அன்புங்கிறது உறவுகள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அந்த அன்பு ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தை வந்து சோறுல வந்து கிரேயான்ஸ் வச்சு கிரிக்கிட்டே இருக்கு. அப்போ அப்பா என்ன செய்வாங்க? அப்பா எப்பவுமே அப்படிதான், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதை கூட என் பிள்ளை நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வருவான் அப்படின்னு அம்மாவாலதான் அதை சொல்ல முடியும். அந்த ஒரு தவறை கூட சரியான பாதையில புரிஞ்சுக்கிற அன்பு வந்து அந்த அம்மாட்ட இருக்கு அப்படிங்கிறது. அந்த அன்பு தான் இப்படி ஒரு பார்வையை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அன்பு இருந்தா தவறுகள் கூட பெரிய டேலண்டா தெரியும். அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழையோட அம்மா, ஏழையான ஒரு அம்மா, அவங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதி பிஸ்கட்டை வந்து அம்மா வாயிலே திணிச்சிருவான். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கும்னா அந்த இடத்துல அன்பு வந்து எவ்வளோ தூரம் பெரிய விஷயமா இருக்குது. வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அன்பு இருந்துட்டா வேற எந்த விதமான விஷயங்களும் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போ அப்படிதான் நிறைய பாக்குறோம்ல, ஒருத்தங்க விரும்புறாங்க அப்படின்னா அந்த அன்புக்காக எந்த எல்லைக்கும் போற மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க காத்திருந்தா கூட அவங்களுக்கு அது 1 மணி நேரமா கூட தெரியாது. அப்ப அந்த இடத்துல முக்கியமா பேசப்படுறது அந்த அன்பு தான். அன்பு இருந்தா எதுவுமே பெருசா தெரியாது. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுக்கிறோம். அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட், பெரிய லீடர் தான், பெரிய ஆளுதான். ஆனா அவர் வந்து ஒரு குழந்தைங்களோட பேசும்போது எவ்வளோ அன்பா பேசுனா அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து அதை நம்ம புரிஞ்சு இந்த குழந்தை எப்படி அப்படின்னு புரிஞ்சு யோசிச்சுலாம் அவர் பேசல. அன்பு காட்டுறதுல வந்து அவர் வஞ்சமே வைக்கல. அதனாலதான் இன்னைக்கும் அவரோட பேரை சொல்லும் போது நம்ம முகத்துல ஒரு சந்தோஷம் வருது. அவரை பத்தின ஒரு எண்ணங்கள் வரும்போது அவர் குழந்தைகள்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டி பேசுறாருங்கிறது வருது. அந்த மாதிரி பெரிய மனுஷங்கள்ல இருந்து சாதாரண குடும்ப வாழ்க்கை வரைக்கும் இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள்ல போர் நடக்குன்னுலாம் பேசுனாங்க. அதெல்லாம் வந்து சரியான அன்பு காட்டி ஒருத்தங்களுக்கு கூட ஒருத்தங்க அந்யோன்யமா இல்லை அப்படிங்கிறத காட்டுது. வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக்குறது, எல்லா விதமான சந்தோஷங்களும் குடும்பத்துல நிறைஞ்சு கொடுக்கறது அந்த அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக அன்பை பொழிஞ்ச அந்த விடயத்தை பார்க்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க ஒரு விளக்கை ஏற்றிப்பார், அந்த விளக்கு 1000 விளக்குகளை உருவாக்கினால் அந்த விளக்குக்கு ஒரு மகிமை உண்டு என்பது உண்மையான ஒரு தத்துவம். அதை நாங்கள் ஆசிரியருக்கும் ஒப்பிடலாம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை இப்படி 1000 ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த விளக்கில் இருந்து அப்படி எவ்வளவோ மாணவர்கள் உருவாகுவார்கள். அதுபோல நீ அன்பை கொடுத்து பார்த்தால் அந்த அன்பு அப்படியே அஞ்சலோட மாதிரி
போய் வந்ததென்றால் எத்தனையோ பேருக்கு பயனாகும். அதனால்தான் அன்பு இருக்கும்போது தவறு தெரியாது. ஏனென்றால் அங்க தவறு செய்ய மனம் வராது. அன்பு இருந்தால் அது சரியாகத்தான் போகும் என்றது உண்மை. நீங்க சொன்னீங்கள் அன்பு கொடுக்க கொடுக்க குறையாதது. நீங்க பாருங்கள், ஒருவரிடம் அன்பு கொடுத்தால் அந்த அன்புக்காக எப்போதுமே ஏங்கி நிற்கும். அதை நாங்கள் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில நினைச்சு பார்க்கிறோம். அப்படி கொடுத்து பார்த்தால் அன்பை கொடுக்காத இடத்துலதான் நாங்கள் தோல்வி அடைகிறோம். அதாவது என்னென்றால் இப்ப பிள்ளையும் அப்படித்தான், எறிகிற பந்து திருப்பி என்னிடம் தான் வரும். அப்ப அந்த பந்து திருப்பி என்னிடம் வருதுன்னா அப்ப நான் எறிகிற வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக கொடுக்கும் போது அல்ல அன்பை கொடுக்கும் போது மீண்டும் எங்களுக்கு அது கிடைக்கிறது. இல்லாவிட்டால் இந்த பிள்ளை குறிப்பிட்ட காலத்துல ஓடிடும் எங்களை விட்டு. என்ன அன்பில்லாத வீட்டில இருந்து என்ன, அன்பில்லா பெண்டாட்டியோட வாழ்ந்து என்ன, இது என்னெல்லாம் சொல்லுவார்கள். நீங்கள் அழகா சொன்னீர்கள். பணம் இல்லாவிட்டாலும் அன்பு என்பது தேவை என்பதை அழகாக சொன்னார். என்றால் உறவுகள் பலப்படும். என்ன அன்பு கொடுக்கும் போது உறவுகளும் எங்களோட சேர்வவை. நல்ல பிள்ளை, இவ நல்லா கதைக்கிறா, இவ நல்லா எங்களோட நல்ல அன்போட இருக்கிறா, ஆனபடியா நாங்க இணைஞ்சிருப்போம் என்று சொல்லுவோம். இப்ப உறவுகளில அன்பில்லாத உறவுகளோட நாங்கள் அணைச்சும் பாட மாட்டோம், நெருங்கியும் போக மாட்டோம். எல்லாரும் ஒரு தூரத்தில இருப்பார்கள். ஆகவே அவர் இன்னும் ஒன்று சொன்னார், அந்த விவாகரத்துக்கு அன்பு இருந்தால் விவாகரத்து வராது, ஆனா விவாகரத்து வந்தால் அங்க புரிதல் இல்லை என்ற ஒரு அர்த்தமாக வருகிறது. ஆனால் அன்பு இருந்தால் விவாகரத்து வராது என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த கவிதை மாதிரி நீண்டு கொண்டு செல்லும் அன்பன்று ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். அந்த கவிதை எப்பொழுதுமே உணர்வின் உந்தலால் வருகிறது. அப்ப எழுதி கொண்டு போகும்போது அதுக்கு கூட ஒரு அன்பான கோர்வை வார்த்தைகள் வரும்போது எங்களுக்கு எழுதக்கூடிய ஒரு நிலை வரும் என்றதை அவர் அழகாக சொன்னார். இதயத்தில் இருந்து உருவாகுவதே அன்பு. அருமையான ஒரு வார்த்தை, இதயத்திலிருந்து. ஏன்னா உள்ளமும் உணர்வும் புரிந்து கொண்ட உறவுகள் தான் நிலைக்கும் என்று சொல்லுவார்கள். அங்க உள்ளம் உணர்வு அதெல்லாம் அந்த அன்பை அங்கே எடுத்துக்கொண்ட விதம் நன்றாக இருந்தது. அடுத்தது புரிதல் புத்தகத்தில் தான் இருக்கும், மனதில இல்லையோ. அதுபோல அன்பு மனதில் இதயத்தில் தான் இருக்கிறது என்பதை சொன்னார். என்ன நம்பிக்கையோடு கொடுங்கள், நாளைய வாழ்க்கை உங்கள் கையில் கிடைக்கும், அது வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும் என்று. இந்த பற்றான அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. மிகச் சிறப்பு. வெள்ளத்தாயி, அழகாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள். நான் நீண்ட சொல்லிட்டேன் தெரியல. சரி, அடுத்து நாங்கள் இப்பொழுது புரிதலுக்கு வர போறோம். என்ன அன்பு இருந்து என்ன புரிதல் இல்லாவிட்டால் எங்க வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்று பேசுவதற்காக நாங்கள் ராஜேந்திரம் அவர்களை அழைக்கின்றோம். பாருங்கள் ராஜேந்திரம். அனைவருக்கும் வணக்கம். பார் டிவியினுடைய அதிபர் அவர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற என் புரிதலுக்கு உரித்தான என் அக்கா அவர்களுக்கும், எங்கள் புரிதல் அணியினருக்கும், இந்த புரிதலே இல்லாமல் அன்பு மட்டும் பேச வந்திருக்கிற என் எதிரணியினருக்கும் ஒரு இனிய வணக்கத்தை உரித்தாக்கி தொடங்குகிறேன். வெள்ளத்தாயக்க அதிகமா ஏதோ சொன்னாங்க, அன்புன்னாங்க. புரிந்து கொள்ளப்படாத எந்த அன்புமே அது அன்பே அல்லங்க. என்னங்க அன்பு? அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிகமான அன்பு இருக்கலாம், ஆனால் சரியான புரிதல் இருக்கணும். இல்லைன்னா எந்த உறவும் நீண்ட காலம் வாழாது. இன்னைக்கு எத்தனை உறவுகள் பாதி சரியான புரிதல் இருந்தால் அந்த தொடர்பு நீண்டு இருக்கும். இன்னைக்கு புரிதல் அன்புங்கிறது எல்லாத்துக்கும் அன்பில்லாத மனைவிடம் கூட என்ன செஞ்சிடலாம். இது அவருடைய இணையதளம் என்ன சதி செய்ய பேச்சு. எத்தனையோ புரிதல்கள் இன்னைக்கு அன்பை விட புரிதல்கள் அதிகமா இருக்கிறதுங்க. புரிதல் இல்லை என்னால் பிரிதலே நன்மைங்கிறாங்க. நம்ம ரெண்டாவது புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரிஞ்சா கூட நன்மைதாங்கிறாங்க. எனக்கு செல்வ மாரிமுத்தை விடவா அன்பு செலுத்த ஒரு ஆள் வேணும். எதிரணியில் இருக்கிறாரு, அவர் அன்பு மட்டும்தான் செலுத்தினாரு. ஆனா அவர் தாயிடமும் அன்பு செலுத்தினார், மனைவியிடமும் அதிகமா அன்பு செலுத்தினார். ஆனா என்ன இல்ல, புரிதல் இல்ல. இப்ப அவர் பேசிடுவாரா? புரிதல் இல்லை. அதனாலதானையா இன்னைக்கு கண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிறார் எதிரணியரே.
இப்படி அன்பு அதிகமா செலுத்தி ஒண்ணும் இல்லையங்க, புரிஞ்சுக்கிட வேண்டும். புரிதல் என்பது உணர்வு சம்பந்தமானது. புரிதல் உணர்வு சம்பந்தமானது. அதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லா இடத்திலும் எல்லாத்தையும் பேசிட முடியாது, அன்பு காட்டிட முடியாது. அறிவு சம்பந்தமானது, ஒரு சூழ்நிலையை சம்பந்தமானது. எந்த சூழ்நிலை எதை பேசணும்னு இருக்கு, அவையில ஓடியாந்துக்கிட்டு அன்பு காட்ட முடியாது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்கிறது. அந்த சூழ்நிலை அறிவு உணர்வு சார்பானதுதான் அது புரிதல் அப்படிங்கிறது. புரிதல் என்பது ஒரு புத்தகம் மாதிரி, அதை புரட்ட புரட்ட அதில் படித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் புரியாதவர்களுக்கெல்லாம் நாம் புதிராகவே இருப்போம். அன்பு மட்டும் இல்லைங்க, என்னங்க அன்பு, என் மனசை புரிஞ்சு கொள்ள முடியாதவர்களிடத்திலே நான் என்னதான் அழுது புலம்பினாலும் அது என்னுடைய வலிகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளாகத்தான் தெரியும். எப்பொழுது வலிகளாக உணரும் என்றால் என்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொருவரையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் வலியாக உணரப்படும். புரியவில்லை என்றால் அன்பு மட்டும் இருந்தால் அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். வார்த்தை ஜாலம்தான், அது முக்கியம் இல்லைங்க. இன்னொன்னு சொல்றாங்க, வார்த்தை மட்டும்தான். புரிதல் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குமா, துடுப்பு இல்லாத பயணம் மாதிரி இருக்கும். ஒரு துடுப்பு இல்லாத ஒரு படகு எவ்வளவு தூரம் போயிரும்? துடுப்பு இல்லாத ஒரு படகு ஒரு சிறிது தூரம் மிதக்கலாம், தண்ணியில கொஞ்சம் தூரம் மிதக்கும். ஆனால் தொலைதூர பயணம் என்பது வாழ்க்கை. அங்கே புரிதல் இருக்க வேண்டும். என் மனைவி அன்பே இல்லாதவதான், பரவாயில்லை, அவள் அன்பில்லாதவள் என்று என்னைக்கு கணவன் புரிந்து கொள்கிறானோ, இல்லை தன்னுடைய கணவன் அன்பில்லை என்று மனைவி புரிந்து கொள்கிறாளோ, அந்த வாழ்க்கை நீண்ட தூரம் பயணித்து விடும். ஆனா புரிந்து கொண்டால் அவர்களுக்கு ஏமாற்றம் இல்லை. இவர் இப்படிப்பட்டவர் தான், செல்வம் அறிவித்து கவிதை தான் எழுதுவாரு, ரொம்ப நல்லவர் தான் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அன்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க, இந்த புரிதல் தான் காதலை கூட அழகாக மாற்றுகிறது. அன்பை விட புரிதல் காதலை அழகாக மாற்றுகிறது. இருவரும் புரிஞ்சுக்கணும். நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன் என்று அவளும், அவள் எந்த அளவுக்கு விரும்புகிறாள் என்று நானும் எப்பொழுது புரிந்து கொண்டோமோ அப்போதே எங்களுடைய காதலும் சரி வாழ்க்கையும் சரி சொர்க்கமாக மாறுகிறது. அதுதாங்க சொர்க்கம். எங்க இருக்குங்க சொர்க்கம்? அன்பு எல்லா இடத்துல தான் இருக்குது. அன்பை மட்டும் வெறிய முடியாது, புரிதல் இருக்கணும். இன்னைக்கு உலக நாடுகள், மத்திய ஆசிய நாடுகளிலே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. என்ன காரணம்? புரிதல் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. நாம் அவரை அடித்தால் நாம் திருப்பி அடிப்பார்கள் என்கிற ஒரு புரிதல் அங்க இல்லை. நம்ம பாரத தேசம் அடிக்கடி எல்லோரிடத்திலேயும் புரிதல் உணர்வை ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்களே, ஏன் தெரியுமா? நாம் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று நாம் புரிதல் உணர்வு ஒப்பந்தம் செய்கிறார்கள். எங்கேயாச்சும் அன்பு உணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுதா? ஒப்பந்தத்துக்கு கூட புரிதல் உணர்வு தான், அன்பு உணர்வுங்கிற ஒப்பந்தம் செய்யப்படுவதே இல்லை. அப்படினால எப்போது நீ எங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இன்னைக்கு நம்ம ஒரு இறைவனை சொல்லுகிறோம். இறைவன் ஆஹா அல்லாதான் இறைவனா, இல்லை சிவன் தான் இறைவனா, இல்லை புத்தர் தான் இறைவனா, இல்லை எங்களுடைய இயேசுதான் இறைவனா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அது எல்லோரும் அன்பை சொல்லுகிறார்கள், அது அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே ஒரு இறைவன் தான். சமயங்கள் பலவாக இருக்கலாம், அவை கலக்கின்ற இடம் ஒரு கடல் என்கிறார்கள். அப்படி கடலாக இருக்கிறது ஒரு இறைவன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறாரா, மலையில் இருக்கிறாரா, கடலில் இருக்கிறாரா? தேட முடியாதுங்க. இறைவன் தனக்குள் இருக்கிறான் என்கிறது எப்பொழுது உணர்கிறோமோ, எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் பரமானந்தமாக இருக்கும் எல்லாருக்குமே. இப்படி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு புரிதல் முக்கியங்க. புரிந்து கொள்ள முடியலைன்னா வீட்டுல கூட வாழ முடியாது. சண்டையும் சச்சரவும். கணக்கு தெரியாதவன் வீட்டுல வழக்கு ஓயாதான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே, கணக்கு தெரியாதவன் வீட்டிலே வழக்கு ஓயாது. ஏன்னா அவனுக்கு கணக்கு தெரிஞ்சா கரெக்டா புரிஞ்சுக்கிடுவான். என்னைக்கு கணக்கு புரியலையோ அது பாடங்களிலும் கணக்கு பாடத்தை மட்டும் தான் என்ன செய்ய முடியாது, அன்பால சொல்லவே முடியாது. அதுக்கு புரிஞ்சுக்கிட தன்மை வேணும். பாடம் நடத்துற ஆசிரியர் அனைவரும் சொல்ல, புரிஞ்சுக்கூடா, நான் சொல்றத புரிஞ்சுக்கூடான்னு எத்தனை முறை அழுத்தி அழுத்தி சொல்றது தெரியுமா? அன்பு அன்பு என்று சொல்வதை விட வாழ்க்கை வாழ்வதற்கு புரிதல் முக்கியம். அன்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது. அன்பை காட்டுனா பரீட்சையில பாஸ் வந்துருமா? அன்பை காட்டு, நான் அன்பாக இருக்கிறேன், என் கணித ஆசிரியரோட நான் அன்பாக இருக்கிறேன் எழுத முடியாது.
அந்த கணிதத்தை எப்படி போட வேண்டும் என்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை புரியணும். அதுதான் வாழ்க்கை. கணிதம் என்பது வெறும் பாடத்துக்கான வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கைக்கான பாடம் கணிதம். நாம ஏதோ A+B இந்த ஹோல் ஸ்கொயர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதுவல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு சொல்லும் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு புரிதல் இருக்கணுங்க. புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னைக்கு அங்க நடுவர் இருக்கிறாங்க, நம்மளையெல்லாம் புரிந்து கொண்டதுனாலதான் இந்த பட்டிமன்றத்துக்கு விவாதத்துக்கு இவர்கள் இந்த தலைப்பிலே பேச தகுதியாக இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும் எங்களை அழைத்து வருகிறீர்கள் என்றால் எங்களுடன் நீங்கள் கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது. இவர்கிட்ட கொடுத்து அந்த தலைப்பை பேசுவாரு அப்படின்னு புரிஞ்சு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தலைமை இருக்கிறதுனா புரிதல் முக்கியம். அந்த புரிதாம வெறும் அன்பு அன்புன்னா அன்பு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அன்பு விலை மதிப்பற்றதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அன்பை விட நீண்ட ஆனது புரிதல். இன்னைக்கு விவகாரத்தை சொல்றாங்களே, ஏன் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க? ஐயா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என் செல்வமாரியத்தோட பல முறை சொல்லியிருக்கான், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார், எவ்வளவோ இறங்கி வந்துட்டேன் சார், என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காங்க சார், என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காங்க சார் அப்படின்னு எவர் ஒருவன் புலம்புகிறானோ அங்கே அன்பை விட புரிதல் அதிகம். அந்த புரிதல் தாங்க முக்கியம். நீங்க வாழ்க்கையின் தீர்ப்பு சொல்லுகிற பொழுது அன்பு எல்லா இடத்திலும் இருக்கும், ஆனால் புரிதல் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. புரிஞ்சு கொள்ள முடியலன்னா அன்னைக்கு விவகாரத்தை தான். அது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, மகனுக்கும் பிள்ளைக்கும் அந்த புரிதல் இல்லை என்றால் அதுவும் உடைஞ்சு விடும். நண்பர்களுக்குள்ளும் அப்படித்தான், தோழிகளுக்குள்ளும் அப்படித்தான். நண்பர்களுக்குள்ளும் புரிதல் இல்லை என்றால் அது உறவு முடிந்துவிடும், தோழிகளுக்குள் புரிதல் இல்லை என்றால் முறிந்துவிடும். இது பெற்றோர் குழந்தைகளுக்கும் சரி, ஆசிரியர் மாணவரானாலும் சரி, நாடுகளுக்கு இடையே ஆனாலும் சரி, புரிதல் வேண்டும். புரிதல் இல்லை என்றால் அங்கே பிரிதல் என்பதே நலம் என்கிறார். புரியாதவன் போய் வாழ முடியாதுங்க. நீங்க என்னதான் படிச்சு சொன்னாலும், நீங்க அழுது புலம்பினாலும் உங்கள் வலிகளை வெறும் வார்த்தையாக எண்ணுகிறவரிடத்துல நீங்க என்னத்தை சொல்ல முடியும்? வாழ்க்கை என்பது புரிந்து கொண்டு வாழ வேண்டும். வாழ்க்கைக்கு புரிதல் முக்கியங்க. புரிந்து கொள்ளப்படாத எவையும் இந்த உலகத்துல மதிப்பே பெறாது. எனவே என் கணக்கு பாடத்தை போல வாழ்க்கையும் கணக்கு போட்டு பாருங்கள், புரிந்து கொண்டு வாழுங்கள். புரிதல் மட்டும்தான் வாழ்வை வளமாக்கும், நலமாக்கும், நாளைய சமுதாயத்தை மலர வைக்கும் என கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கணக்கு தெரியாதவன் வீட்டில் அங்கால முடியுங்கோ, விளக்கு எரியாதோ என்ன விளங்கு இயலாது. கணக்கு தெரியாத வீட்டுல வழக்கு ஓயாது. 4 நாள் 8, அவன் 4 நாள் 6ன்னு படிச்சுக்கிட்டானா அவன்கிட்ட என்ன சொன்னாலும் வழங்காது. விளங்காது, வழக்கு ஓயாது. வழக்குறேன்னா சொல்ற வழக்கம் ஓயாது. ஓகே ஓகே. 4 நாள் 8 தானே, 4 நாள் 3ன்னு படிச்சுட்டானா அவன்கிட்ட என்னதான் சொன்னாலும் விடிய கணக்கு சொன்னா கூட 4 நாள் 3மா. அந்த வீட்டுல வழக்கு ஓயவே ஓயாது. அது புரிதல் இல்ல, புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, சரி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அழகாக ரம்யமாக பேசினீர்கள். அதாவது அன்பு இருந்தாலும், அன்பை நான் உங்களோட நல்ல அன்பா இருக்கிறேன், ஆனா அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால்தான் அந்த வாழ்க்கை நீண்ட தூரம் செல்லும் என்பதை அழகாக சொன்னீர்கள். என்றால் புரிதல் சாதாரணமா இல்ல. அதாவது அன்பால சொன்னாலும் அதை மனம் கிரகித்து புரிந்து கொள்ளுற தன்மை இருக்கும் என்றால் அதுதான் சிறப்பு. ஏனென்றால் அந்த பிரிதலுக்கும் வழிவகுக்காது, அது இன்னும் பதிவை உருவாக்கும். அந்த புரிதல் ஒரு வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் இணைகிற ஒரு பதிவை உருவாக்கும். அங்க சண்டை வராது. ஆகவே நீங்க சொன்னீங்கள் அழகாக, சரியான இடத்துல நாங்க பார்த்தோம் என்றால் எங்களுக்கு புரிதல் இருக்க வேண்டும். என்றால் என்னதான் நான் அன்பை கொட்டினாலும், என்னதான் பணத்தை கொட்டினாலும், சரியான புரிதல் இல்லாட்டி அங்க சண்டை சச்சரவு தான் பெறும். அவர்கள் நினைக்கவும் மாட்டார்கள் உங்களை. அப்படியான ஒரு நிலையில நீங்கள் அதை பேசியிருந்தீர்கள். அடுத்தது, அந்த புரிதல் இருப்பதனால்தான் எங்களுக்கு வலிகள் கூட தெரிவதில்லை. அதாவது ஏதாவது ஒரு மனக்கவலை வலிகள் இருந்தா சரி, நான் அதை புரிந்து கொண்டு நான் வாழக்கூடியதா இருக்குது, ஆனபடியா எனக்கு அது வலியாக தெரியவில்லை என்று எடுக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் நீங்க சொன்னீங்க துடுப்பில்லாத படகு போன்றது இந்த புரிதல் அண்டு. அதாவது எப்படி என்றால், அந்த கடலுக்கு படகு போய்கொண்டிருந்தால் அந்த துடுப்பு இல்லாவிட்டு அது எங்கேயோ அடிச்சு எங்கேயோ போய் சேரும். எங்க கரைக்கும் போகாது, நடுவில் போகும், அங்க போகும், அதுக்கு திசை தெரியாமல் போய்விடும். ஆனால் ஒரு புரிதல் இருந்தால் அதை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை அழகாக பேசியிருந்தீர்களாம். அதனாலதான் எந்த விடயத்துக்கும் புரிதல் வேணும், அந்த புரிதல் இருக்க வேணும் என்று சொல்லுவார்கள்.
நீங்க சொன்னீங்க அந்த புரிதல்ல காதலை அழகாக்கும். நிச்சயமாக ஆணும் பெண்ணும் முதலில் எனக்கு உன்னிட விருப்பம்தான், அன்பாகத்தான் இருக்கிறேன் என்றால் அந்த அன்பை வெளிப்படுத்துறது இந்த புரிதல் தான். அந்த வெளிப்படுத்துற தன்மையில இந்த புரிதல் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது. அதனால்தான் அவளுக்கும் எனக்கும் என்ற ஒரு ஒப்பந்தம் வருகிறது. ஏண்டா புரிஞ்சுட்டியா, நீ வேற புரிஞ்சுட்டியா, ஐயரும் கல்யாணம் தாலி கட்டக்கு முதல் சொல்லுவார், காப்பு கயிறு கட்டக்கு முதல் நீ இவரை ஏற்றுக்கொள்ளுகிறியா? ஓம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் என்று அப்ப இவரை புரிந்துடா, நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த புரிதல் என்பது ஒரு ஒப்பந்தம் மாதிரி வாழ்க்கையை எடுத்து செல்லுற ஒன்றாக இருக்கின்றது. மிக முக்கியமாக இன்று நடக்கின்ற இந்த போர் ஏன் இது ஏற்படுகிறது, இது ஏன் இந்த போரை இவ்வளவு தூரம் கொண்டு செல்லுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் அதை விட்டு கொடுக்கிற தன்மையில் ஒரு ஈகோவாகவே இருக்கிறது. அப்ப அதுல ஒரு புரிதல் இருந்தால் இந்த பொருளாதார சிக்கல் ஏற்படும், இதனால உலக நாடு பாதிக்கப்படும் என்ற ஒரு புரிதல் இருந்தால் அவர்கள் கட்டாயமாக அதை நிறுத்தி கொள்ளுவார்கள் உடனே. ஆனால் அங்கு புரிதல் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அது உலக நிலைமைகளோடு ஒப்பிடும் போது இந்த கணிதத்தை நீங்க சொல்றீர்கள் வாழ்க்கையில நிச்சயமாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அந்த கணக்கு இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை. அந்த கணக்கை புரிந்து கொள்ள, கணக்கை கணக்காக புரிந்து கொண்டால் காலம் வெகு விரைவில் உங்களை நல்லாக புரிந்து கொள்ளும் என்றும் சொல்லுவார்கள். அவை அப்படியான ஒரு நல்ல விடயத்தை, புரிதலை அங்க புரிதல் இல்லாத சந்தர்ப்பத்தில எங்களுக்கு பரிவோடு வாழ வேணும் என்பதை அழகாக சொன்ன ராஜேந்திரத்துக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏனென்றால் இன்றைக்கு கோடுகிற தேவையில்லை, கச்சேரி போக தேவையில்லை. இவற்றுக்கு முதல் காரணம் அங்கு கணவன் மனைவிக்கிடையில ஒரு புரிதல் இல்லாத ஒரு சந்தர்ப்பம். ஆகவே அவருடைய கருத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் சிவசெல்ல மாரிமுத்தை அழைக்க போகிறோம். வாருங்கள் சிவசெல்ல மாரிமுத்து. எங்கே போய்விட்டார்? ஆமா, என்ன புரிதல், நாங்கள் அன்போட தான் இருக்கிறோம் அன்று ஆழமாக செல்வதற்காக இதோ ஓடி வர. அனைவருக்கும் அக்கா பேசுறது கேக்குதா? கேக்குது. ஆமா, அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். கடல் கடந்து எல்லை கடந்து எத்தனையோ பல காத தூரங்கள் கடந்திருந்தாலும் அன்பாலே எங்கள் இதயத்திற்கு அருகிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய எங்களின் அன்பு அக்கா நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எல்லை கடந்து நம்மை எத்தனையோ கிலோமீட்டர்கள் பல தாண்டி இருந்தாலும் எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய எங்களுடைய அணியினரையும் எதிரணியினரையும் பாமுகம் அதிபரையும் பார்வையாளர்கள் அத்துணை பேரையும் அன்போடு வணங்கி, எதிரணியில பேசும்போது ரொம்ப அழகா ஒருத்தர் பேசினாரு. எப்படின்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம், புரிதலோட வணக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு. மனைவிய கேட்டாதான் தெரியும். என்னக்கா? மனைவிய கேட்டாதான் தெரியும் புரிதலோட வேண்டாம். புரிதலோட வணக்கம் அப்படின்னாரு. உண்மையிலேயே இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா பேசினார், ரொம்ப அருமையா அற்புதமா பேசினாரு. ஆனா அவரு பேசுனது என்ன, எங்க பேசியிருக்கணும் அப்படின்னா, இது ஒரு அரசியல் மேடையில பேசியிருந்தா 4 பேர் கை தட்டி இருப்பான். அறிவார்ந்த ஒரு சபையில இப்படி பேசும்போது நமக்கு சிரிப்பும் கோபம் தான் வந்தது. பாவம், இவருக்கு இவ்வளவு அறிதல் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். புரிதலை பேசிய இந்த நபருக்கு கொஞ்சம் அறிதல் இல்லை, அதனாலதான் பாவம் அவர் பேசி போயிட்டாரு. நடுவர் அவர்களே, அவர் ஒரு அற்புதமான ஒரு மேற்கோள் காட்டினார். எப்படின்னா, துடுப்பில்லாத படகிலே பயணம் செய்வது போல, அதாவது புரிதல் இல்லாத வாழ்க்கை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்பில்லாத வாழ்க்கை படகே இல்லாத பயணம் போல. படகே இல்லாம தண்ணியில எப்படி போவீங்க? படகு வேணும். உங்களுக்கு துடுப்பு இருக்கு இல்ல, அது 2வது பட்சம். முதல்ல அன்புங்கிற ஒரு படகு இருந்தாதான் நீங்க அந்த பயணத்தை தொடங்கவே முடியும். இல்லைன்னா தண்ணியில நீங்க நீச்சல் அடிக்கவே முடியாது. பிறவி பெருங்கடல், அதுல நீங்க நீந்தணும்னா இறைவன் அடி வேணும். அப்ப அந்த மரக்கலம் வேணும். அந்த மரக்கலம் எதுவாக இருக்கணும்னா அன்புங்கிற ஒன்று இருந்தால்தான் முடியும். புரிதல் அப்படிங்கிறது வாழ்க்கை ரொம்ப வளமாக்கும். நல்ல சொல்லு, கேட்டுக்கோங்க, எதிரணியில கேட்டுக்கோங்க. புரிதல் இல்லைன்னா பிரிதல்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இல்ல, புரிதல் அப்படிங்கிறது வாழ்க்கையை ரொம்ப வளமாக்கும். ஆனால் அன்புதான் வாழ்வை அழகாக்கும், இனிமையாக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இப்போ ஒரு இனிப்பு கடைக்குள்ள போறீங்க, அங்க நல்ல அழகழகா அந்த
அடுக்கி வச்சிருப்பாங்க. லட்டு ஃபுல்லா தனியா இருக்கும், ஜிலேபி தனியா இருக்கும், ஜாங்கிரி தனியா இருக்கும், ஒவ்வொரு இனிப்புகளும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஒரு அழகு இருக்கு பாத்தீங்களா? இந்த அழகு அப்படிங்கிறது ஒரு அன்பு இருந்தா மட்டும்தான் வரும், புரிதல் இருந்தா வராது. நடுவர் அவர்களே அதுல ஒரு கருத்தை அவர் சொன்னார், அந்த புரிதல் அப்படிங்கிறது சூழ்நிலை சார்ந்தது, இடம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. இது என்ன தமிழ் இலக்கண வகுப்பை நேரத்தை நடத்திட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் இடம், பொருள், ஏவல்லாம் பார்த்து வர்றதுக்கு எங்க அன்பு யார் மேலனாலும் எப்பனாலும் வருங்க, எங்கனாலும் வரும். அதாவது இந்த இடத்துலதான் வரணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நேராக சென்று வலதுபுறம் திரும்பினால் அன்பானவர் நிற்கிறார், நேராக சென்று இடதுபுறம் திரும்பினால் 3வது தெருவிலே அன்பானவர் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. உலகத்துல யார் மேலனாலும் அன்பு வரும், எந்த இடத்துலனாலும் அன்பு வரும். பேருந்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் யாருன்னே தெரியாது உட்கார்றாரு பாத்தீங்களா? அண்ணனுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். மதுரை பக்கமா? நம்ம தங்கச்சி மதுரை மேலூர்ல தான் கட்டி கொடுத்துருக்கு. மதுரையில எப்படி? சரி, மீனாட்சி கல்யாணம் ஏப்ரல் மாசம் வருது, கண்டிப்பா வருவோம். உடனே அவரு சொல்லுவாரு, மதுரை வந்தா நம்ம ஊருக்கு கண்டிப்பா வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும். மீனாட்சி அம்மன் கோயில்ல 2 தெரு தள்ளி தான் நம்ம வீடு, கண்டிப்பா வாங்க. யாருன்னே தெரியாத நடுவர் அவர்களே பேருந்துல 2 நிமிடத்துல அந்த நட்பு வந்துரும். புரிதல் எப்படி தெரியுமா? ராஜேந்திரன் சாரோட வீட்டுக்காரம்மாட்ட கேட்டா தெரியும், ராஜேந்திரத்தின் மனுஷிட்ட கேட்டா தெரியும், இந்த மனுஷன் இப்படித்தான், இவருக்கு ஒண்ணு விளங்காது, ஆமா அவரு கிடக்காரு. இதுதான் புரிதல். இவரு இவ்வளவுதான், இது தேராது, அது அவ்வளவுதான் சொல்றதுதான் புரிதல். ஆனா அன்பு அப்படி இல்லை, அவருக்கு அவ்வளவையும் தாண்டி கொடுக்கணுங்கிறது தான் அந்த அன்பு. இந்த அன்பு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையே அன்பு தான். நீங்க அன்பு இல்லை அப்படின்னா வேற எதுவுமே இருக்காது. அதாவது நம்மளுடைய வார்த்தைகளை சொல்லிதான் புரிய வைக்கணும்னு எதிரணியில ராஜேந்திரன் சார் சொன்னாரு. அப்படி இல்லை நடுவர் அவர்களே, உங்களுக்கு நல்ல அன்பு இருந்தால் புரிதல் தானே வரும். ஆனா புரிதல் இருந்தா அன்பு அந்த இடத்துல வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. பக்கத்துல யாராவது ஒருத்தர் உட்கார்ந்த உடனே அவரை பத்தின நமக்கு எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சிருந்த ஒருத்தர் வைங்களேன், ஏத்தா இவனா, இவன் விளங்காதவன், இவங்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற ஒரு பிரிவு அந்த இடத்துல வரும். இது அந்த புரிதல் இருந்தது. இதே இந்த அன்பு இருந்திருந்தா நிச்சயமா அப்படி வராது. அடுத்து, ஒரு அன்பு தான் எல்லாவற்றுக்கும் காரணம், காரணகர்த்தா, ஆணி வேர். நீங்க அன்பா இருந்து பாருங்க, வார்த்தைகள்ல இனிமை தானே வரும். நடுவர் அவர்களே, இந்த கிராமத்துல அந்த மரத்தடியில உட்கார்ந்து நீங்க இலங்கையில இருந்த காலங்கள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த கிராமத்துல மரத்தடியில அம்மா கையால இந்த உருண்டைச்சோரை உருட்டி கொடுத்து ஆளுக்கு ஒருத்த உருண்டையா வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வேப்ப மரத்தடியில படுத்து தூங்கி இருந்தீங்களே, அப்போ எது உங்ககிட்ட அதிகமா இருந்தது? அன்புதான் அதிகமா இருந்தது. ஆனா நீங்க அண்ணனுக்கு நிறைய சோறு, பெரிய உருண்டை, எனக்கு சின்ன உருண்டைன்னு சண்டை போட்டீங்க இல்லையா? இந்த சண்டை எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கும். இப்ப நீங்க கடையில போய் இப்ப பத்மலோச்சனி அக்கா பூ வாங்கினாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு 2 துண்டா வெட்டி தான் தலையில கொஞ்சம், தான் மகா தலையில கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அப்போ 2வது மகா கேப்பா, எம்மா நீ அக்காவுக்கு மட்டும் பெரிய பூவா கொடுத்துட்ட, எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்ட, இல்லைன்னா உன் தலையில பெரிய பூவா இருக்கு, எனக்கு சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இது எல்லாமே புரிதல் இல்லாததனால் வரக்கூடிய பிரச்சனை. ஆனா இதையே அன்போட எப்படி வச்சுக்கலாம்? அக்காவுக்கு கூட ஒரு தோசை வை, எனக்கு குட்டி தோசை சுட்டு கொடுமா அப்படின்னு அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அழகாக்கி எடுத்து செல்லும். நடுவர் அவர்களே, அந்த அன்பு இப்ப எதிரணியில பேசும்போது அதை சவச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர், அந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து அன்பு வரணும்னு சொன்னாரு. அப்படி இல்லை, இந்த அன்பு மரம், செடி, கொடிகள், பறவைகள் கூட வரலாம். எத்தனை இயற்கை ஆர்வலர்கள், விலங்கியல் ஆர்வலர்கள் மரங்கள் மேல அன்பு, மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அமைப்புகள் வச்சிருக்காங்க, பறவைகளை பாதுகாக்கணும்னு அமைப்பு இருக்கு, விலங்குகளை பாதுகாக்கணும்னு அமைப்பு இருக்கு. நீங்க அன்பு அன்பு அன்புனா ஏன் ஒரு கணவன் மனைவியை மட்டும் எடுக்கீங்க? சகோதர உறவை மட்டும் எடுக்கீங்க? உயிர் இல்லைன்னு சொல்லக்கூடிய கல் மீது கூட அன்பு. நீங்க இறைவனை வணங்குவது எப்படி வணங்குறீங்க? நாம எப்படி இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கோம்? கோயில இருக்கக்கூடிய இறைவன் கல் விக்கிரகம் தான். ஆனாலும் அந்த கல் விக்கிரகத்தை யாரும் சிலைன்னு சொல்றது இல்ல, சுவாமி வாரார், அம்பாள் வாரா. அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை சிலையாக பாராமல் உயிருள்ள ஒரு அன்புள்ள தாயாக, தந்தையாக பார்க்கக்கூடிய அன்பு எண்ணத்தை கொடுப்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்புதான். அதுக்கடுத்து நடுவர் அவர்களே, இப்ப என்ன பேசினாலும் நீங்க சொல்லி பாத்தீங்களா, இவர் ரொம்ப நல்ல
பேச்சுக்கு வந்து நம்ம பார்க்கணும். என்ன நடக்குது? இணையம் இது ஒரு தரப்படுக்கணும். இணையமே இடையில் அறுகிறது. இதனால் அக்கா வணக்கம், கேக்குதா? இப்ப கேக்குது. பேசுறது கேக்குதா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது கொஞ்சம் அழைப்பு கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு பிரியாணி அநேகமா கொண்டு வாங்கன்னு நினைக்கிறேன். நடுவர்களே, இப்படி அப்ப என்ன நடக்குது? சரி, அழகாக அன்புக்கு வரவிலக்கணம் சொல்லி இருக்கிறார். இவ்வளவு நேரம் அந்த இணையம் சரியா இருந்தது, இப்ப என்ன? அநேகமாக சொல்லுங்க. நினைக்கிறேன் எதிர்கட்சியில யாரோ சேவனை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல. நடுவர் அவர்களே, அந்த அன்புதான் அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? இந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை, கருணை, பாசம் எல்லாமே வரும். நடுவர் அவர்களை நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எத்தனையோ புரிதலான தம்பதிகளுக்கு கூட கடைசியில் பிரிவு வருவதை பார்த்திருக்கிறேன். 65 வயதில் கூட விவாகரத்து கேட்டவர்களை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஆனா அந்த கசப்பு அப்படிங்கிற அந்த மனக்கசப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த மனக்கசப்பை ஒதுக்கி வச்சுட்டு மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்னா அந்த ஒரு அன்பு இருக்கணும். இப்போ நம்மளுடைய எந்த எல்லையில இருந்து இங்க வந்தாலும் நாம ஒரு அன்போட வரவேற்கிறோம். வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு நம்ம அன்போட சொல்றோம். அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அந்த வரவேற்பு, நம்ம உபசரிப்பு எல்லாமே ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் அடிப்படை. ஆக வாழ்வை அழகாக்குவது அன்பு மட்டுமே. புரிதல் என்பது வளமாக்குமே தவிர அது அழகாக்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையாக அற்புதமாக அந்த வாழ்க்கையை அழகாக்குவது அன்பு என்று அழகாக அன்புக்கு பல காரணங்களை எடுத்து சொன்னார். உண்மையிலேயே சிறப்பாக அமைந்திருந்தது. அதாவது நாங்கள் எப்போதும் சொல்லுவோம், அது புரிதல் இல்லாத, சுடுப்பில்லாத படகு புரிதல் இல்லை என்று ராஜேந்திரம் அழகாக சொன்னார். அந்த படகை நாங்கள் பலவிதமான உதாரணங்களுக்கு கொண்டு வருவோம். ஏனென்றால் அந்த நதியை பெண்ணுக்கு உவமானப்படுத்துகின்றோம். அந்த நதியில் ஓடுற ஓடத்தை அந்த வாழ்க்கைக்கு உவமானப்படுத்துகிறோம். இப்பொழுது பார்த்தால் அந்த ஓடமே ஒரு அன்பாக இருப்பதை அழகாக சொன்னார். அன்பு என்ற படகில் இருந்தால்தான் அது நீண்ட தூரம் போகக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதை அழகாக சொன்னார். என்றால் புரிதல் வளமாக்கும், அன்பு இனிப்பாக்கும். அதாவது வாழ்க்கையை அழகாக்குவது இனிப்பாக்குவது எது என்றுதான் நான் கேட்டிருந்தேன். பரவாயில்லை, அதாவது ரெண்டுமே எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் அந்த அன்பை பற்றி அவர் அடுக்கி வைத்தார் அழகாக. என்றால் ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை பார்த்தோம்னா அடிப்படை உணவு, உடை, உறையுள் இருந்தாலும் அந்த அன்பு என்ற ஆணி வேர் இருந்தால்தான் பற்று என்ற ஒன்று முற்றும் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே அன்பு எங்கும் பெறலாம், எதிலும் பெறலாம், எப்படியும் பெறலாம் என்றது எங்களுக்கு தெரியும். அது ஆனால் அது ஆரம்பத்துக்கு ஒரு ஆணிவேர் போல இருக்க வேண்டும் என்பதை பல காரணங்கள் சொன்னார். சரி, மனித வாழ்க்கையில மட்டும்தான் அன்பா என்று கேட்டா இல்ல. அது மிருகம் சரி, பறவைகள் சரி, விலங்குகள் சரி, எல்லாவற்றிலுமே அன்பு இருப்பதை சொன்னார். அதனால்தான் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பலர் ஒரு பெற்று வச்சிருக்கிறார்கள். நாயோ பூனையோ ஏதாவது ஒரு மிருகத்தை வச்சுக்கொண்டு அதுல அன்பை பொழிந்து கொண்டு செல்வதை பார்க்கும்போது அதிலும் ஒரு அன்பு இருக்கிறது என்பதை அழகாக சொன்னார். அந்த அன்பு மனக்கசப்பை ஒதுக்கி வைக்கும், வாழ்க்கையை அழகாக்கும் என்பதை அழகாக சொன்னார். இதனால்தான் அன்பு, வாசம், கருணை அத்தனையும் உருவாகிறது அந்த அன்பால் என்று சொன்னார். அவை அன்புக்கு பால் வார்த்த மாதிரி அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள் சிவசெல்லம் இருந்தது. அடுத்து நிறைவு பேச்சாளராக நாங்கள் அழைக்க போறோம் திரிபுர சுந்தரி அவர்களை. 3 புறத்தில் இருந்து முத்தாக பேச போற. நேராக்குங்கோ கமராவை இன்னும் இருக்கா? இப்படி திருப்புங்கோ, இப்படி திருப்புங்கோ. இன்னும் இப்பொழுதுதான் நேரா வந்திருக்கிறீங்க. சரி.
அது இன்னும் இப்படி திருப்பினால் ஃபுல்லாயே வரும். பரவாயில்ல. வெள்ளத்தாய் நீங்களும் அந்த பின்னுக்கு தெரியக்கூடாண்டபடியா இப்படி இருக்கிறீங்களோ தெரியல. சரி, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். விவாத அரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு ஒரு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக எல்லோருமே பேசினார்கள். ஆனாலும் இந்த வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய ஒரு சொல் எதுன்னா மந்திர சொல் என்னன்னா மந்திர சொல்லுன்னு தான் சொல்லணும். அது புரிதல். வாழ்க்கை என்பது வெறும் நாட்களோட நகர்வு மட்டும் இல்ல, அது நாம சுற்றி இருக்கக்கூடிய மனிதரோடு நம்மை சுற்றியுள்ள சூழலோடு பிணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிணைப்பை உறுதியாக்கக்கூடிய சொல்லுதான் புரிதல். பேசும் வார்த்தையை விட மௌனத்தை புரிந்து கொள்ளும் உறவு கிடைத்தால் வாழ்க்கை மிகவும் அழகாகும். தவறுகளை தேடுவதை விட்டுவிட்டு மற்றவரின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள தொடங்கினால் ஒவ்வொரு நாளும் வசந்தம் அப்படிங்கிறதான் உண்மை. புரிதல் நாம் பகிரும் உணர்வுக்கு உயிர் கொடுத்து நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது புரிதல். புரிதல் என்பது வெறும் சொற்களை கேட்பது மட்டுமல்ல, சொல்லப்படாத மௌனத்தின் பின்னால் இருக்கும் வலியும் உணர்வும் ஆகும். சொல்லிடுறேன் முழுசா. அறிந்து கொள்வதற்கு ஒரு உறவில் 1000 வார்த்தைகள் பேசினாலும் கிடைக்காத அமைதி எனக்கு தெரியும். உனக்கு என்ன உணர்வு என்று என்னும் ஒரு சிறு புரிதல் கிடைத்துவிடும். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், ஏன் அவங்க இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாலே போதும் அப்படின்னு. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையானவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல், ஒரு பார்வை இருக்கும், வேற பார்வை இருக்கும். மற்றவர் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் இடத்தில் இருந்து சிந்தித்து பார்த்தால் உண்மையான புரிதல். இந்த பக்குவம் வந்துவிட்டால் அங்கே கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் இடம் இருக்காது. தவறை மன்னிப்பதை விட தவறு நடப்பதற்கான சூழலை புரிந்து கொள்வதே மனசுக்கு பேர் அமைதியை தரும். எதிர்பார்ப்பற்ற அன்பு புரிதல் இருக்கும் இடத்தில்தான் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் குறையும். எதிர்பார்ப்பு குறையும் போது மாற்றங்கள் மறையும். ஒருவரை எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் புரிதலின் உச்சம். அத்தகைய புரிதல் கொண்ட நட்பு இல்ல காதல் அல்லது குடும்ப உறவு அமைந்து விட்டால் வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமாக மாறும். புரிதல் என்பது ஒரு கலை. அது தானாகவே வந்து விடாது. நாம் மற்றவர்களுக்காக ஒதுக்கும் நேரத்திலும் காட்டும் அக்கறையிலும் தான் வளர்கிறது. விட்டு கொடுப்பதும் புரிந்து நடப்பதும் பலவீனம் அல்ல, அவை வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்களின் மிக பெரிய பலம். புரிதல் என்னும் விளக்கை ஏற்றி வைப்போம், வாழ்க்கை இன்னும் அழகாக தெரியும். சரி, இது நம்ம நினைக்கக்கூடியது. உலகளாவிய ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போமே. ஜிட்டு அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, புரிதல் என்பது ஒரு அறிவுசார் செயல்முறை அல்ல, அது ஒரு ஆழ்ந்த கவனிப்பு அப்படின்னு சொல்றாரு. ரூமிங்கிற அறிஞர் என்ன சொல்றாருன்னா, சரியானவற்றுக்கு தவறானவற்றுக்கும் அப்பால் ஒரு இடைவெளி இருக்கிறது, அங்கே நாம சந்திப்போம் அப்படிங்கிறாரு. இவர் பாரசீக கவிஞர் ரூமி. அடுத்து தர்க்க ரீதியான விவாதங்களை கடந்து இதயபூர்வமான பிணைப்பை, அதாவது ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. ஒருவர் செய்த தவறை விட அந்த தவறுக்கு பின்னால் உள்ள அந்த மனிதத்துவை உணர்த்துவதே புரிதலின் உச்சம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொல்றாரு. இதெல்லாம் விட நீங்க யாரையோ சொல்றீங்களா, உள்ளூர் ஆளை சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றி கடை. அதான் குறள் 315. அதுல என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு வரும் துன்பத்தை தன் துன்பம் போல கருதி புரியாத ஒருவருக்கு அவர் கற்ற கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்கிறார். இது வள்ளுவரோட வாக்கு. பிறர் நிலை உணர்ந்தது, அதான் எம்பதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த அறிவின் உச்சக்கட்ட புரிதல் என்பது வள்ளுவன் வாக்கு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களின் கண்ணோட்டத்தில் உலகை பார்க்க பழகுங்கள், அப்பொழுது உங்கள் கோபங்கள் மறைந்து போகும். அகிம்சையின் அடிப்படையே புரிதல் தான் என்பது மகாத்மா காந்தியின் கருத்து. ஒரு செயலின் காரணத்தை புரிந்து கொண்டால் அங்கே மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாகவே வந்துவிடும் அப்படிங்கிறார். லாவோசு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களை புரிந்து கொள்பவர் புத்திசாலி,
தன்னைத்தானே புரிந்து கொள்பவர் ஞானி. வெளி உலகத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தற்சோதனையே மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ள வழிகாட்டும் என்பது தாவோசிய தத்துவம். சிந்தனையாளர்களின் கருத்துப்படி புரிதல் என்பது ஒருவரை திருத்துவது அல்ல, அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது. வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் அந்த பயணத்தை இனிமையாக்கும் எரிபொருள் புரிதல். மனித உறவுகளுக்கு ஏற்படும் விரிசல்களை அடக்க பயன்படும் மருந்தும் அதுவே ஆகும். சொற்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மொழி இருக்கு அப்படின்னா மௌன மொழி. அந்த மௌன மொழி இப்போ கொஞ்சம் முன்னாடி நானும் இவரும் பேசணும். செல்வம் மாரிமுத்துமி ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு பிடிக்காத நபரை சொல்லி, டீச்சர் அந்த மாடசாமி இருக்காரு உங்க மாடசாமின்னு. எனக்கு உண்மையில அவர் பிடிக்காத நபர், ஆனா சொல்லும் போது உங்க மாடசாமின்னு சொல்லும் போது டக்குன்னு கோபம் வருது. ஆனா புரிதல் என்னது, அவர் சூழல்ல அவர் இடத்துல இருந்து நாம அதை பார்த்தா அது என்ன அப்படிங்கிறத புரிய முடியுது. அதனால வரக்கூடிய புரிதல் அந்த இடத்துல அன்பாக தான் வெளிப்படுது. இந்த புரிதல் தான் அன்பாக அங்க இருக்கு. புரிதல் இல்லைன்னா அந்த இடத்துல நிச்சயமா அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு இருக்காது. இதே ஒரு வார்த்தைய முன்பின் தெரியாத ஒருத்தர் சொல்லியிருந்தா என்னுடைய செயல்பாடு வேறவாகவும் இருக்கும். அப்போ புரிதல் தான் வாழ்க்கையை அழகாக ஆக்கி கொண்டு செல்கிறது என்பது என்னுடைய உரையாற்றி இனிமையான இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. யாம் அத்தனை அறிஞர்களும் புரிதலை பற்றி அருமையான கருத்துக்களை சொன்ன விடயத்தை அழகாக சொல்லி இருந்தீர்கள். எனக்கு அந்த லாவோஸின் கருத்து நன்றாக புரிந்து விட்டது. மற்றவர்களின் கருத்தை புரிந்து கொள்வதே ஒரு புரிதல் என்பது உண்மையான ஒன்றுதான். மிக சிறப்பாக உங்களுடைய தயாரிப்பு உண்மையிலேயே நல்லாக இருந்தது. அதாவது மனமென்னும் மந்திர சொல் என்று சொல்லுவார்கள். இங்கு மந்திரமான ஒரு சொல்லு புரிதல் தான் என்றால் அது மறைமுகமாகத்தான் இருக்கும். அன்பும் மறைமுகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அன்பை வெளிக்காட்டலாம், புரிதலை வெளிக்காட்ட சில நேரம் முடியாமல் இருக்கும். ஏனென்று கேட்டா அதையும் சொல்லலாம், வாயால தான் நாங்கள் சொல்ல வேணும், வார்த்தைகளால தான் சொல்ல வேணும். சில நேரம் செயல்களாலும் நான் புரிந்து விட்டேன் என்று கண்ணாலேயும் பலவிதமான சைகைகளாலும் அப்ப அக்கா சொல்றது எனக்கு புரிதல் இல்லைன்னு வைங்களேன் அப்படின்னு ஒரு பெருமிச்சு விட்டாலே இவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் வீணுன்னு தெரியும். நான் வார்த்தை சொல்ல வேண்டாம். விளங்காம மௌன மொழி அங்க சொன்னீங்கள், மௌனத்தால புரிந்து. இப்ப சில நேரம் சிலருக்கு சிலவற்றை எடுத்து சொன்னால் அவை பேசாம இருப்பினம், ஆனால் அதை கேட்டுக்கொண்டுதான் இருப்பினம், மௌனமாக இருப்பினம். ஆனா அந்த மௌனத்தில கிரகிக்கிறது சிறப்பாக அமையும் என்பதையும் அவர்கள் எடுத்து சொன்னதை நான் பார்க்கின்றேன். என்றால் அதுவும் உண்மையாக இருக்கும். என்ற டக்கண்டு நாங்கள் கதைக்க வேணும் என்றில்லை, அதை கிரகித்து கொண்டு பின்னர் அதை வெளிப்படுத்துறதும் சிறப்பு தான் என்றது. இப்ப ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்துறார். அப்ப விளங்கப்படுத்தும் போது நாங்கள் அதுக்குள்ள அடிச்சு பிடிச்சு இல்லாதான் இப்படி என்று சொல்லாமல் அவர் விளங்கப்படுத்தும் அவளா விடயத்தையும் நாங்கள் கிரகித்து கொண்டால் மீண்டும் எங்களுக்கு ஒரு புதிய எண்ணம் கூட அங்க உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால்தான் இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஜப்பானில. எப்படி என்றால், நீங்கள் ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது நீங்கள் ஒரு கேள்வியை கை உயர்த்தி கேட்கிறது திறமை இல்லையா, அதில திறமை இல்லையா, ஆனால் நீங்கள் அதை சரியாக கேட்டு ஒரு புதிய படைப்பை உருவாக்கினீங்கள் என்றால் அதுதான் திறமை என்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். ஆகவே கேட்டுக்கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஒரு புதிய கவனத்தை உருவாக்கி இருக்கின்றதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்படி எத்தனையோ வகை புரிதல்ல எங்களுக்கு இருக்குதான். நீங்கள் அழகா சொன்னீர்கள், நாட்கள் நகர்வதோடு அல்லாமல் மற்றவர்களோட புரிந்து கொள்றதுதான் ஒரு புரிதல் என்பது உண்மையான ஒன்று. மற்றது தவறுகளை விட்டு விடலாம், ஆனால் தவறுகளை புரிந்து கொள்வதுதான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அதே நேரம் வலியும் உணர்வும் புரிதல்ல தான் வரும், அல்லாட்டி வராது. எங்களுக்கு அதை புரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு அந்த வலி தெரியும். அதை உணர்ந்து கொண்டால்தான் எங்களுக்கு ஐயோ இது இப்படி நடந்தது கொண்டு நாங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை சொன்னீங்க நல்லா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்றதோட கலை தானே, அது ஒரு காதல் என்றாலும் அதுவும் ஒரு சித்திரம் தான், அதுவும் ஒரு கலை தான். அதில உணர்வை புரிந்து கொள்ளுதலும் எங்களுக்கு இன்னொரு பக்குவமான உணர்வை அங்க அந்த கலையை ஏற்படுத்துது. அதை அழகாக சொன்னீர்கள். அதாவது விட்டு கொடுப்பு அந்த புரிதலுக்கு ஒரு ஒத்தாசையான ஒன்று. ஏனென்றால் நான்
புரிந்து கொண்டால் தானே அந்த தவறை விட்டு கொடுத்து உங்களுக்கு சரி நீங்க செய்யறதான் சரி என்று நாங்கள் விட்டு கொடுக்கின்றோம். ஆகவே அங்க விட்டு கொடுப்புக்கு அந்த புரிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த புரிதல் ஒரு அறிவுசால் செயல்முறை தான். ஏனென்றால் அந்த மூளை கிரகிச்சு அது சரியோன்றதை நினைத்து உடனே ஓகே பண்ணது. அதனால் அது ஒரு அறிவின் புரிதல் தான். அது சரியாக சொன்னீர்கள். ஏனென்றா சரியோ தவறோ இங்கு முக்கியம் இல்ல, அந்த சரியும் தவறுக்கும் இருக்கிற இடைவெளிகளில் அந்த புரிதல் உள்நுழைகிறது. அப்பொழுதுதான் அதை சமனாகிறது. இப்ப சரியா பிழையா என்ற ஒரு விவாதம் இருக்கிறது. அந்த விவாதத்தை நாங்கள் சரிதான் என்று சொல்லிக்க நடுவில் புரிதல் இரண்டையும் இணைச்சு வைக்குது. அப்படித்தான் இந்த விவாதத்துக்கான கருப்பொருள் வந்ததோ தெரியவில்லை. தவறை உணர்ந்து மன்னிக்க வேணும். அந்த உணர்ற பக்குவத்தை அவர் அழகாக சொன்னார். நிச்சயம் பல அறிஞர்களுடைய இதை சொன்னீங்கள். ஏண்டா அகிம்சையின் அடிப்படை அவர் சொல்றார் புரிதல் என்றுதான் காந்தி சொன்னதை சொல்லி இருக்கின்றீர்கள். அதே நேரம் நாங்கள் பார்க்கிறோம் அன்னை தெரேசா அன்பின் வழியதுதான் என்று கொண்டு போறார். அது போல வள்ளுவரும் அன்பின் வழியதுதான் உயிர் என்று கொண்டு போறார். அப்படியே ரெண்டுக்கும் இடையில பெரிய ஒரு சண்டை வந்துட்டுது, அன்புக்கும் புரிதலுக்கும் இடையில. சரி, இனி நாங்கள் இறுதி பகுதியை வருவோம். மிகச் சிறப்பாக பேசினீர்கள் திரிபுர சுந்தரி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கலாம். 1 மணி நேரத்துல நிறைவு செய்ய வேண்டும் என்றால் 1:30 ஆக போகிறது எங்களுடைய நேரம். இன்றைய விவாத அரங்கம் 59 இந்த வாழ்க்கையை அழகாக்குவது. அது தனி எங்களோட குடும்ப வாழ்க்கை இல்ல, எல்லா வாழ்க்கையையும் அழகாக்குவதையே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வாழ்க்கை என்பால் அது ஒரு இறைவன் தந்த ஒரு வரம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு அன்பு இருக்க வேண்டும், புரிதலும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை செம்மையாக ஓட்டப்படும், அது செம்மையாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றால் புரிதல் இல்லாவிட்டாலும் நாங்கள் வாழ இயலாது, அன்பு இல்லாவிட்டாலும் நாங்கள் வாழ இயலாது. சண்டைகளை குறைக்கும் இந்த புரிதல். அதே நேரம் ஒவ்வொருவருடைய உணர்வு நிலைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை வரைக்க அங்க தவறையும் சரியையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். அடுத்தது புரிதல் இருக்கும்போது உறவு வலுப்படும். அந்த உறவு வலுப்பட எங்களுக்கு புரிதல் வேண்டும். ஏன்னா புரிதல் இருக்கேக்க பிரிதல் இருக்காது, பரிவு ஒட்டி கொள்ளும். அதனால் எங்களுக்கு அந்த உறவு வலுப்படக்கூடியதாக இருக்கும். அப்போது எங்களுக்கு மனம் அமைதியடையும், எதுவுமே செய்யலாம், ஆனந்தமான ஒரு நிலை உருவாகும். அடுத்தது அந்த மன்னிக்கும் மனதை வளர்க்கும். அதாவது புரிதல் மன்னிக்கிற மனதை வளர்க்கும். அது நல்லது. மன்னிக்கும் என்ற ஒரு இது மாண்போட இருக்க வேண்டும் என்று சிவமணியே அப்போது சொல்லி போட்டு சென்று விட்டார். ஏனென்றால் அது உண்மை. மன்னிக்க தெரிந்தவன் மாணிக்கத்துக்குள் வைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது நல்லது. புரிதல் என்பது குடும்பத்தை இணைத்து வைக்கும். அது இணைத்து வைக்கக்கூடிய ஒரு அடித்தளம். அது இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. அன்பு அந்த வீட்டின் அழகென்றால் புரிதல் அந்த வீட்டின் பலம். அன்பு அந்த வீட்டில் அழகென்றால் புனிதம் அந்த வீட்டில் பலம் என்றது உண்மையான ஒன்றுதான். ஆனால் அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்பு இருந்தால் தான் எங்களுக்கு உணர்ச்சி தரும், உறவை இனிமையாக்கும். அதே நேரம் புரிதல் இல்லை என்றால் தவறான எதிர்பார்ப்புகள் வரும், தவறான மன வருத்தங்களும் வரும். நான் எது சொன்னாலும் அவர் புரியாட்டி அது தவறான ஒரு இடத்துக்கு தான் எங்களை கொண்டு போய் செல்லும். ஆதலால் அமைதி தரக்கூடியது அன்பாகவும் இருக்கின்றது. ஏன்னா அன்பாக அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, இல்லை என்றால் வாழ்க்கை வெறுப்பாக போகுது. அன்புடன் கூடிய பிரிதல் அதாவது அன்புடன் கூடிய புரிதல் தான் வாழ்க்கையை உண்மையாக அழகாக்கும். ஏனென்றால் இதயத்தை ஒரு அன்பு இதயத்தை இணைக்கிறது. நாங்க எப்படியும் பாக்குறோம், அன்பு இதயத்தை இணைக்கும், புரிதல் மனதை இணைக்கிறது. அன்பு இதயத்தை இணைக்கிறது, புரிதல் மனதை இணைக்கிறது. இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நீடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆதலால் நீங்கள் 2 அணிகளும் அன்புக்கும் பேசினீர்கள், புரிதலுக்கும் பேசினீர்கள். ரெண்டும் எங்களை அழகாக்குறதுக்கு தேவை என்பதையும் உணர்ந்து கொண்டோம். ஆனாலும் நாங்கள் இப்ப எடுத்து பார்த்தோம்டா அன்பு எங்களுக்கு முக்கியம். ஆனா அந்த அன்பை வெளிக்காட்டுறது புரிதல் தானே. அப்ப அன்பு மட்டும் நான் உங்கள்ட்ட நான் அன்பு இருந்தேன் என்றோடு நான் சொல்லி கொண்டும் இருக்க இயலாது, அல்லது மனதுக்கையும் அந்த அன்பை பூட்டி வைக்க முடியாது. எப்போதும் நாங்கள் பெற்றோர்களுக்கு இன்றைக்கும் சொல்லுவோம், நீங்கள் உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்கள் குழந்தைகளுக்கு. நான் சொல்லுவா நான் நல்ல அன்பா இருந்தேன், நான் அந்த பிள்ளைக்கு சொல்லியில நான் ஒரு காலம். அது என்ன பிரயோசனம்?
அது புறக்குடத்துல ஊத்தின நீர் போல அங்கேயே போயிடும். அந்த அன்பை ஒவ்வொரு தரம் நீங்க உங்களோட நண்பர்ல வச்சாலும் அதை புரியும்படி எடுத்து சொல்லுங்கள். எனக்கு உங்கள்ட்ட நல்ல விருப்பம், உங்களோட செய்ய நல்லா பிடிச்சிருக்கிறது, அதனால எனக்கு ஆனந்தமா இருக்கிறது, ஏன் அதை வெளிப்படுத்துறதுல என்ன சந்தேகம் இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. அடுத்தது அன்பு ஒரு ஆணிவேர் தான். அந்த அன்பு இருக்கும் போதுதான் ஆழமான ஒரு பார்வை, ஆழமான ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள தோன்றும். முதல் அன்பு வர வேணும், அதுக்கப்புறம் புரிதல் அதனூடாக சேர்ந்து வரும். அதெல்லாம் நீங்க 2 அணிகளும் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா கருத்துக்களையும் தொகுத்து சொன்னபடியால் இறுதியில் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் 2 அணிகளும் நன்றாக பேசினீர்கள். இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அழகாக்குவது, ஆனந்தமாக்குவது 2 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அழகாக்குவதுண்டா என்ன? ஆனந்தமாக்குவது மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் அந்த நல்ல ஒரு சண்டை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் இருக்கிறோம். அப்படி பார்த்தோம்டா இந்த வாழ்க்கையை அழகாக்குறது அன்பும் தான் புரிதலும் தான் என்று வரும். ஏனென்று கேட்டால் அன்பு இல்லாவிட்டால் புரிய முடியாது, புரிதல் இல்லாவிட்டால் அன்பு இருக்காது. ஆகவே நான் சொன்னேன், அன்பு ஒரு ஆணிவேராயிருந்தால் அதை இணைத்து வைக்கிறது புரிதல். ஆதலால் தான் இன்றைய விவாத அரங்கம் 59 வாழ்க்கையை அழகாக்குவது எவ்வளவுதான் காரணங்கள் இருந்தாலும் ஒரு மனித வாழ்க்கையை கூட இன்றைக்கு நாங்க மனித வாழ்க்கையைத்தான் பேசிக்கொள்ளலாம், மற்ற வாழ்க்கையும் இருக்குதுதான். அதாவது மிருகங்கள், பறவைகள், மனிதநேயம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் மனிதனாக வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. உலக நாட்டை பார்த்தால் இன்றைக்கு சண்டைகளும் முக்கியமாக இருக்கிறத பார்த்தால் புரிதல் இல்லையோ என்ற கேள்வியும் இருக்கிறது. இப்படி பார்த்தோம்னா இன்றைய வாழ்க்கையை அழகாக்குவது அன்பும் வேண்டும், புரிதலும் வேண்டும் என்ற தீர்ப்பை இன்றைய விவாத அரங்கம் தீர்ப்பாக வழங்கி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அருமையாக பேசியிருந்தீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் ஒரு வரியில இன்றைய விவாத அரங்கத்தை பற்றி ஒவ்வொரு வரிகள் சொல்லி நாங்கள் விடைபெறுவோம். சிவசேன ஆரம்பித்து எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்ல அருமையான நிகழ்வு அக்கா. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அது அன்பு, புரிதல் அப்படிங்கிறத பத்தி நிறைய உதாரணங்கள்லாம் ரொம்ப காமிச்சு ரொம்ப அருமையா பேசுங்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் வழக்கம் போல பத்மலோசினி அக்கா இந்த நிறைய கருத்துக்களை எல்லாம் ஒரு சொற்பொழிவாக்கி ஒரு நல்ல ஒரு கோர்த்த கைதேர்ந்த மாலையாக எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுடைய அந்த நிறைவு பகுதி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அன்புனா என்ன, புரிதல்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அருமையக்கா, அருமை. மிக்க நன்றி. ராஜேந்திரம், மைக்க ஒன் பண்ணினா தான் எங்களுக்கு கேட்கும். மைக் ரொம்ப அருமையா இருந்தது. வாதங்கள் ரொம்ப சூடு பிடித்து இருந்தன. நல்லா இருந்தது. ஒவ்வொருவரும் தன்னுடைய எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏத்தாப்புல தன்னுடைய வாதங்களை வெளியே வைத்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. தீர்ப்பு அதை விட அருமையா இருந்துச்சு. எப்பொழுதுமே அக்கா 2 பக்கத்துல யாரையாச்சும் ஒரு ஆளா அடைக்க விட 2 பேருமே சேர்த்து அடைத்து பழகிக்கொண்டேங்கிற தலைமை எப்பொழுதும் எதிரணியினரையும் கை சேர்த்து கைகுலுக்கி விட்டுதான் பாராட்டுவீங்க. இந்த முறையும் 2 அணியினரையும் கை கொடுங்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்தால் மட்டுமே வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று தீர்ப்பை சொல்லியிருக்கிறீங்க. அன்போடு புரிதலை அழகாக்கிய எங்கள் அக்காவுக்கு நன்றி. மிக்க நன்றி. அப்படி அண்டு இல்ல, கருத்துக்கள் நான் 2 பேற்ற கருத்துக்களையும் பார்த்தாலும் எங்களோட வாழ்க்கைக்கும் அது 2ம் தேவையாகத்தான் இருக்கிறது. புரிதல் மட்டும் இருந்தால் வாழ்க்கை அழகில்லை, அன்பு மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை அழகில்லை. 2ம் இணைந்தால் தான் வாழ்க்கை இனிமை. ஆகவே அப்படித்தான் நீங்கள் 2 பக்கம் நல்லா பேசி இருந்தீங்க. நன்றி அப்பன், நன்றி, மிக்க நன்றி. வெள்ளத்தாய் வணக்கம். இன்றைக்கு வித்தியாசமா இருந்தது அவட வச்சு. நல்லா இருந்ததா? அன்பு பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல்ரெடி அன்புங்கிற போது நிறைய எடுக்க முடிஞ்சது. ஆனா புரிதலை பத்தி பேசும்போது இன்னும் நிறைய தெரியும். நமக்கும் புரிதல் வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா தலைப்பு அன்புங்கிறதுனால அன்பை பத்தி பேச வேண்டி இருந்தது. அதுதான் நீங்கள் அதுக்குத்தான் வெளிச்சிருக்க வேணும். அதனாலதான், இல்லைன்னா புரிதல் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு பேசினா பிறகு அன்பு எவ்வளவுதான் இருந்தாலும் புரிதல் இல்லையென்றா வாழ்க்கையே இல்ல.
இல்ல இப்ப நீங்கள் அன்பை சொல்றீங்களே, அன்பை நான் அன்பு உன்னோட அன்பு உன்னோட அன்பு. ஆனா அந்த அன்பு எப்படி வெளிக்காட்ட போறீர்கள்? புரிதல் மூலம் தானே. அப்ப அதுல வித்தியாசம் இருக்குதான். நல்லா தெரியும். புரிதல் எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சாலும் நம்ம இன்னைக்கு தலைப்பு பேச வேண்டி இருக்கிறதுனால அந்த புரிதலை நம்ம எடுத்துக்க முடியல. ரெண்டுமே ஒண்ணுங்கும் போது இது இல்லாட்டா அது, அதாவது 2 கண்ணு மாதிரி. இது இல்லைன்னா அது முடியாது, அது இல்லைன்னா இது முடியாது. அது ரெண்டுமே வேணும். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அழகா இருக்கணும்னா ஒருத்தங்க அன்பும் வைக்கணும், புரிதலும் வேணும் அப்படிங்கிறது உங்களோட தீர்ப்பும் அதே மாதிரி இருக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நீங்களும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி நிறைய அன்பு பரிமாற்றங்களை பண்ணுவோம். புரிதல் இருந்தாதான் நம்மளால இதை வழி நடத்த முடியுங்கிறது உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம் நாங்க. ரெண்டுமே முக்கியங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. திரிபுர சுந்தரி வணக்கம். வணக்கம் சகோதரி. நீங்க எப்பவுமே இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுல மகா கில்லாடி. சரியான கடினம் தான். ஆனாலும் யோசிச்சு வாழ்க்கைய பற்றி யோசிச்சு எடுப்பேன். என்னவோ தெரியல, இந்த தலைமை தாங்கும் பொறுப்பே உங்களுக்கு இருக்கு. அது உண்மை 100%. ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு மதியானம் இவற்ற சிவசெல்வம் மரிமுத்துட்ட பேசிட்டு இருக்கப்போ ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்க டீச்சர்ன்னு சொல்லிட்டாங்க. நானும் மத்தியானத்துல இருந்தே மண்டே பிக்கும் எனக்கு ஒரு தலைப்பு எடுக்க முடியல. அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இந்த தலைப்பை எடுத்து ரொம்ப பிரமாதமா அந்த நடத்தி கொண்டு போறது சிறப்பா இருக்கு. ஒரு ரயில் ஓடணும் அப்படின்னா 2 வேணும். தண்டவாளம்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த தண்டவாளத்துக்கு 2 கம்பி வேணும். அந்த 2 கம்பி பார்ல தான் அது போகுது. அது போல நீங்க எடுத்திருக்க தலைப்பும் புரிதல், அன்பு ரெண்டுமே 2 இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பாகுங்கிறத ரொம்ப அருமையா முடிச்சீங்க. அதனால 2 அணியில உள்ளவங்களுமே நல்லா பேசணும். இருந்தாலும் அதுக்கு அதையும் தாண்டி நீங்க தலைப்பு எடுத்ததுதான் ரொம்ப சிறப்பா தோணுது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றியா. அக்கா வணக்கம். ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துக்கலாமா தங்களுடைய அனுமதியோடு? சரி, கொடுங்களேன். அதாவது தமிழ் உதயம் அப்படிங்கிற ஒரு இதழ் இப்போ மாத இதழா இருந்துச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலியில இது நாளிதழ் ஆகுது. அந்த நாளிதழுக்கு கட்டுரைகள் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய பேர்ல நீங்க எழுதின கட்டுரைகளை தினசரி கொடுத்தாலோ இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள்ல உங்களுடைய கட்டுரைகளை தொடர் கட்டுரையா எழுதணும்னா கூட எழுதலாம். அதுக்கு நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிற நீங்க தமிழ்நாட்டுல வரக்கூடிய ஒரு நாளிதழ்ல தொடர் கட்டுரை எழுதுறது கொஞ்சம் அந்த கட்டுரைக்கும் பெருமை, உங்களுக்கும் கொஞ்சம் அது பிற்காலத்துல ஏதாவது விருதுகளுக்கு விண்ணப்பிச்சா பயன்படும். அதனால பத்மலோசினி அக்கா, நடுவர் அக்கா, நகுலாக்கா ஏதாவது அது நாங்கள் தனிப்பட்ட முறையில பேசுவோம். அது தனிப்பட்ட முறையில நன்றி நன்றி. இது ஒரு ஊடகம் தானே, அப்ப அதை தவிர்த்துக் கொள்ளுவோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது நேரங்கள் தானே எல்லாருக்கும் இல்ல. அதுக்குள்ளேயும் இந்த தமிழுக்காக உழைப்பு அதுகள் ஒரு பக்கம் இருக்கு. பார்ப்போம் சிவசெல்ல மாறுமுத்து, அது நாங்கள் தனிப்பட்ட முறையில பேசிக்கொள்வோம். மிக்க நன்றி. பத்மலோஜினி, நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையிலேயே எல்லாரும் தங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மிக அழகா பேசியிருந்தீர்கள். அதே மாதிரி சிவசெல்வம் மரிமுத்து அவர்களுக்கும் நன்றி, உடனே எங்களையும் வாழ்த்துறதுக்கு. எல்லோருமே சிறப்பு. அவர்களுடைய அந்த தலைப்புக்கு அவர்கள் தங்களை வலுச்சேர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி உண்மைத்தான், அந்த தலைப்பு எடுக்கிறதும் அந்த தலைப்புக்கு போட்டு அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ரஸ். ஏன்னா முதல் இந்த தலைப்பு வந்திருக்கான்னு யோசிக்கணும், இத பேசி இருக்கிறோமா, இனி அந்த இப்ப அன்பா புரிதலா அது வேற சேர வேணும். ஆனா அது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இனி ஒவ்வொரு மாதமும் அதை செய்து கொண்டு வரைக்குள்ள அது உண்மையிலேயே கடினம். தலைப்படுக்கணும், நேரம் பாருங்க. 3 மணி என்னுடைய நேரம் 4 மணிக்கு தொடங்குதுன்னா நான் 3:10க்கு தான் பாடசாலையால வந்தேன். அதுக்கு பிறகுதான் சாப்பாடு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டக்கண்டு வெளிக்கிட்டு ஒரு 20 நிமிஷத்துலதான் வெளிக்கிட்டு ஓடி வந்தேன். இல்ல கடினம் தான் உண்மையிலேயே. தலைப்பும் எடுக்கணும், ஆக்களையும் சேர்க்கணும், அந்த இதுக்குள்ள கொண்டு வரைக்கும் எங்களுக்கும் கஷ்டம்தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பேசி தங்களையும் அவர்கள் அதோட எல்லாருமே நல்லா வளர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒருத்தருடைய அந்த பேச்சுக்கள் அவர்களை அந்த வளர்த்திருக்குது. அப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு இந்த இப்படி தளங்கள்.
அதே மாதிரி நீங்களும் இப்ப தண்டவாளத்துல ஒரு உண்மையிலே சொன்ன மாதிரி ட்ரெயினோ ஆமா. அல்லது படகு 2 துடுப்பு நல்ல வேணும். அப்ப 2 அணி கட்டாயம் தேவை. அப்படி அந்த 2 அணியை கொண்டு செலுத்துற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி டீச்சர். என்னையும் மிக்க சேர்த்து நன்றி, கொண்டு மிக்க நன்றி. நாங்கள் அடுத்த முறை இன்னும் நேரத்தை கொஞ்சம் சுருக்கிக் கொள்வோம். அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கொள்வோம். இப்போ 1 மணித்தியாலம் 37. ஆனா நாங்க கொஞ்சம் பிந்தித்தான் தொடங்கினாங்க. பரவாயில்ல. 1:30க்குள்ள நாங்கள் முடித்திருக்கிறோம். இருந்தாலும் 1:15க்குள்ள நாங்கள் 1 மணித்தியாலம் 15 நிமிஷங்களுக்குள்ள அடுத்த நிகழ்வுகளை கொண்டு செல்லலாம். அடுத்த நிகழ்வு 60வது அரங்கம். அது ஒரு வைர விழா அரங்கம். எப்படி செய்கிறது என்ன மாதிரி என்றதை நாங்கள் யோசிப்போம். அந்த நிகழ்வு விவாதமாக செல்லுகிறதா அல்லது எப்படி என்று உங்களோட சேர்ந்து நான் ஒரு முறை பேசிக்கொள்ளுகிறேன். 60வது நிகழ்வு. நீங்க எல்லோரும் அன்போட இணைஞ்ச உறவுகள், தானா இணைஞ்ச உறவுகள் சந்தோஷமாக இருக்கிறது. எப்போதும் கூட இருங்கள் என்று உங்களையும் எல்லாரையும் வாழ்த்தி கொண்டு அதிபர் இருந்தால் பேசிக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இல்லையாட்டு. ஆகவே இன்றைய இந்த விவாத அரங்கம் 59 இனிதே நிறைவுற நேரம். தொலைக்காட்சி அதிபர் நடாமோகனுக்கும் நன்றிதனை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.